श्रीशैलेशदया पात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य धैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीशठारिगुरोर्दिव्यश्रीपादाब्जमधुव्रतं श्रीमद्यतीन्द्रप्रवणं श्रीलोकाचार्यमुनिं भजे। श्रीवत्सवंसाम्बुधिपूर्णचन्द्रं श्रीरङ्गनाथार्यतनूजरत्नं तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्णङ्गराचार्यमहं प्रपद्ये। ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரிய குரு பரம்பரையிலே கடைசியாக தோன்றியவர் மணவாள மாமுனிகள். இந்த கடைசியாக தோன்றியதனாலே அவருக்கு ஏற்பட்ட ஒரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டால், சகல பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தத்தையும் சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவராக இருந்தார். அதனாலே அவருடைய ஞான விகாசத்துக்கு ஒரு ஒப்புமை சொல்வதற்கு எதுவும் இல்லை. தி பக்தியாதி குணார்ணவம் அப்படின்னு ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தி பக்தியாதி குணார்ணவம் என்று சொல்லக்கூடிய காலத்திலே ஞானம் பக்தி அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஞான கடலாய் இருக்கிறார் என்று சொல்லும்படியாய் ஒரு கடல் போலே நல்ல பெரிய ஞானம் படைத்த வழுத்த ஞானம் படைத்தவராய் இருந்தார். ஞானம் மட்டும் பொருந்தி இருந்தா போதுமா அப்படின்னா, அதே அளவுக்கு அனுஷ்டானங்களும் குறிப்பாக இந்த சேதனர்கள் திறத்திலே கருணையும் பொருந்தியவராய் இருந்தார். அப்படிப்பட்ட கருணையின் வெளிப்பாடு இந்த உபதேசரத்ன மாலை என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான கிரந்தம் நமக்கு லபிக்க பெற்றோம். அப்படிப்பட்ட இந்த உபதேசரத்ன மாலையின் அனுபவத்தை ஏறத்தாழ ஒரு 2 வாரமாக இவ்விடத்திலே என்ன சொல்றது, இந்த இடத்துக்கும் ஒப்புமை இல்லைன்னு தான் சொல்லணும். வாஸ்தவா உடையவரே இந்த இடத்துல எழுந்தொழி இருந்தார் ஒரு காலத்துல, பெரிய நம்பிகளோட அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல. இந்த இடத்துல ஏதோ பண்ணோம், ஏதோ ஒரு உருண்டு இந்த ரகசியம் விளைந்த மண், ஆச்சாரியர்கள் இருந்த மண் அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு எது தொடர்பு ஏற்பட்டாலே போதும், அதுவே பெரிய பரமபாகியமாக இருக்கக்கூடியது நமக்கு எல்லாருக்குமே. அப்படிப்பட்ட பேற்றை நமக்கெல்லாம் வழங்கி இருக்கிறார். கூடவே யதாமதி யதா அவகாசம் இவ்விடத்திலே ஏதோ 2 வார்த்தைகள் அடியன் ஏதோ இதுவாக சொல்லலைன்னாலும், ஏதோ மாமுனிகள் உடையவர் புலலோகம் ஜீயர் அப்படின்னு பெரியவர்களுடைய பெயரை சொல்லக்கூடிய பாக்கியத்தையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால அப்படிப்பட்ட வைபவத்தை கொடுத்தவர்களுக்கு நன்றியை சொல்லி மேலே தொடங்குவோம். மாமுனிகள் ஆரம்பித்த காலத்திலே உபதேச பரம்பரா பிராப்தமாக பெற்ற விஷயங்களை எல்லாம் இந்த உலகோருக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே அதுக்கு முதல் கண் இந்த சம்பிரதாயத்தை வளர்த்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்கள். அப்படியே அவர்களால் அருளி செய்யப்பட்ட அருளி செயல்கள், அதை பற்றின விவரங்கள் எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி முதல்ல 1லிருந்து 20 பாட்டுகளாலே அந்த ஆழ்வார்களுடைய வைபவம், அவர்களை பிரதம பருவ நிஷ்டர்கள் அப்படின்னு இது பண்ணி அந்த ஆழ்வார் 10 பேருடைய வைபவத்தையும் அதிலே தெரிவித்தார். மேற்கொண்டு இன்னொரு பிரதிக்கியை ஒன்று எடுத்து 3 பேருடைய விஷயங்களை தெரிவிக்கிறேன். சரம பருவ நிஷ்டராக இருக்கக்கூடியவர்கள் ஆழ்வார், திருமகளார் ஆண்டார், மதுரகவி ஆழ்வார் என்று சொல்லும்படியாய் இந்த 3 பேருடைய வைபவத்தையும் 9 பாட்டுகளாலே தெரிவிக்கிறார். நேற்றைய தினம் ஆண்டாளுடைய வைபவத்தை தலை கட்டினோம். 3 பாசுரங்களாலே ஆண்டாளை பற்றி பாடியிருந்தார். 2 பாசுரங்களாலே மதுரகவி ஆழ்வாரனுடைய பெருமையை இவ்விடத்திலே தெரிவிக்கிறார். அதுதான் இன்னைக்கு அனுபவத்துக்கு இலக்காக இருக்கக்கூடிய பாசுரம்.
வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல் சீர்த்த மதுரக விசை கலையை ஆர்த்த புகழாரியர்கள் தாங்கள் அருளிச் செயல் நடுவே சேர்வித்தாக. ஏறார் மதுரகவி சொல்லணுமா? அது புஸ்தக மார்க்க மாத்தி வச்சுட்டான். அதை சொல்லச்சே புரிஞ்சுடுது. ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திரை நாள் பாருலகில் மத்துள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் முத்ததமக்கென்னு நெஞ்சேயோர். இந்த பாசுரத்தினால மதுரகவி ஆழ்வார் திருவவதாரம் செய்த சித்திரையில் பண்ணின சித்திரை நாள். அது எப்படிப்பட்ட நாள்னா, பார்வர்களே இருக்கக்கூடிய நாட்கள் எதிலையும் அதுக்கு ஒப்புமை இல்லாத நாட்கள். ஆனால் கிரமமா அப்படிதான் சொல்லிட்டு வர. அது நகினிந்தா நியாயத்தாலே தான். ஆழ்வார் ஒரு இடத்துல நம்மாழ்வார் தைரதற்கு மகன் தன்னை எண்ணி மத்திலேன் தஞ்சமாகவே அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தசரதன் மகனான ராமனை தவிர வேறு யாரும் தஞ்சம் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆனால் சொன்னவருக்கு என்ன இது அப்படின்னு கேட்டா, கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் பேரு. அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னா பராசர பட்டர். அவர் எப்படிப்பட்டவர்னா ராமபக்ஷபாதின்னு உலகத்துல ரொம்ப பிரசித்தமான பேர் அவருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நஞ்சியர் ஒரு தடவை பராசர பட்டர் இடத்துல கேட்டாராம், இந்த ஆழ்வார் எப்பவும் அப்படிதான் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவேன்னு சொன்னார். இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு பிரகடனத்துக்கு சேர ஒருத்தர் சொல்லுவார். அதனால இதை எப்படி இருந்தது, தயரதற்கு மகன் தன்னை மத்தியில அவரை தவிர எனக்கு அடைக்கலம் யாரும் இல்லைன்னு சொல்றத ஆழ்வார் ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு கவி மரபுல சொல்லிட்டு போறாருன்னு தான் எடுத்துக்கணும் அப்படின்னாராம். பட்டர் உடனே சொன்னாராம், பட்டர் சொல்ல பதில் சொல்றதுக்கு யாராலையும் முடியாது. உடனே அவர் சொன்னாராம் பதில் அவர் இடத்துல, இந்த மாதிரி ஆழ்வார் நீர் சொல்றது வாஸ்துவம். ஆழ்வார் எங்கெங்க அந்த தெய்வத்தை நம்மளுடைய பரம்பொருளை காண்கிறாரோ அவர்களெல்லாம் திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னன்னு கூட சொல்றார் ஆழ்வார். அதே போல ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே சொல்றார். அந்த இடத்துல அவர் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவர்களுடைய பாவனத்துவத்தை கருதி. அந்த விபெருமானுக்கு ஒரு பாவனத்துவம் ஒரு புனிதத்தன்மை இருக்கே, அதை கருதி சொன்னார். ஆனால் தன் மனசாலே தஞ்சமாக நினைத்திருக்கக்கூடிய எங்கள் ராமபிராணி தான் அப்படின்னு சொன்னார். அதுபோல மாமணிகள் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒப்பிலவா நாள்கள் உலகத்தில் எப்பயும் பேசுகள் பொய்யார் பூதத்தார் பெய்யாழ்வார் சொன்னார். அப்படியே எல்லா ஆழ்வார்களும் சொல்லக்கூடிய காலத்தில் இதுக்கு ஒப்பில்லாத நாள் அப்படிதான் சொல்லணும் நியாயமா. ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய காலத்திலே ஒத்தை உயர்த்தி பேசினோமே, ஆனால் பெரிதெல்லாம் தாழ்ந்தது அப்படின்னு கேட்டா அந்த மாதிரியான அர்த்தம் கிடையாது. சொல்லக்கூடிய காலத்தில் நகிநிந்தா நியாயம் என்று தெரிவிப்பார்கள். நிந்தையில நோக்கு கிடையாது. அந்த ஆழ்வாருடைய பெருமையை சொல்லக்கூடிய காலத்திலே அப்படிதான் இருக்கும். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்ற இடத்துல வியாக்கியானம் எழுதுற. அம்பரமே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அன்வயம் பண்ணுங்கன்றார். எதனால அப்படின்னு கேட்டா, இவனுக்கு அம்பரம் சொல்லக்கூடிய வஸ்திரத்தை தானம் பண்ணக்கூடிய காலத்திலே, வஸ்திர தானம் பண்ணக்கூடிய காலத்திலே இவனுக்கு வஸ்திர தானத்தை தவிர பெரிதொரு தானம் செய்வதற்கு தெரியாது. தண்ணீர் தானம் செய்யக்கூடிய காலத்தில் தண்ணீர் தவிர அறுவம் செய்யக்கூடிய தெரியாது என்று சொல்லும்படியாக இருக்கும். அப்ப காட்ட வந்த விஷயம் இவ்விடத்துல என்ன அப்படின்னு கேட்டா, மாமுனிகள் அவருக்கு ஒருவர் ஆழ்வார்கள் அந்த அனுபவம் அவருக்கு இன்னைக்கு மதுரகவியில நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய காலத்திலே மதுரகவியை காட்டிலும் உயர்ந்தவர் நமக்கு யாருமே தென்படலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஒரு இலக்கு, ஒரு லட்சியம்னு நமக்கு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு லட்சியம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ அர்ஜுனன் துரோணர் எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு வில் வித்தை. கொடுக்கக்கூடிய காலத்திலே ஒரு விரக்ஷத்துல ஒரு கனியை காட்டுறாரு. இதை பார்த்துட்டு இந்த பழத்தை நீ அடிக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருக்கும் லட்சியம். அவர் கேட்கிறார், ஒவ்வொருத்தரா கேட்கிறாரு, மரம் தெரியறதான்னு கேட்கிற ஒருத்தன். தெரியுறதுன்னு நானும் தள்ளி போனாராம். இலையெல்லாம் தெரியறதான்னு இன்னொருத்தனை தெரியுறது தள்ளி போனாராம். இன்னொருத்தன் கிளை தெரியறதான்னு கேட்டாராம். தெரியுறது தள்ளி போனான். அர்ஜுனன் வந்தானா, மரம் தெரியறதா தெரியல, கிளை தெரியறதா தெரியல, இலை தெரியறதா தெரியல, பழம் தெரியறதான பழம் மட்டும்தான் ஆச்சாரியன்னு எனக்கு தெரியுறதுன்னு சொன்னாங்க. அதுபோல மாமுனிகள் இந்த இடத்துல எப்படி இருக்காருன்னா, எந்த ஆழ்வாரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும், எந்த ஆச்சாரியர்களை ஸ்தோத்திரம் பண்ணணும், எந்த விஷயத்தை ஸ்தோத்திரம் பண்ணணுமோ அதற்கு நிகரானது ஒண்ணு கிடையாது. ஆனா கடைசியில் நீங்க பாருங்க, அப்படி பார்த்தா இந்த புஸ்தகத்துல, இந்த கிரந்தத்துல முதல் பாசுரத்துல இருந்து 74ஆம் பாசுரம் வரைக்கும் சொல்லக்கூடியதெல்லாம் ஒப்பில்லாதவைகள் தான்.
ஆகவே ஒப்பில்லாதவைகளெல்லாம் வந்து நம்ம கொடுத்திருக்காரு. அதனால தான் உபதேச ரத்தின மாலை என்று சொல்லுவாரு அமைந்திருக்கிறது. அதனால சொல்கிறார், சீராரும் சித்திரையில் சித்திரை நாள். அப்படி அந்த சித்திரையில சித்திர மாசத்துல சித்திரை நாளிலே வந்து ஏறார் மதுரகவி உலகத்தில் வந்து அவதரித்தார். அதுக்கு ஒப்பில்லாத நாள்கள் மத்துள்ள ஆழ்வார்கள் வந்து நாள்களை காட்டிலும் உற்றது எமக்கு என்று நெஞ்சுக்காக உபதேசம் பண்ணுகிறார் என்று காட்டுகிறார். பதவுரையை வாசிக்கிறேன். ஏறார் அழகு பொருந்திய மதுரகவி ஆழ்வார் இவ்வுலகில் இந்த உலகத்தில் வந்து அவதரித்தருடன சீராரும் வைபவம் பொருந்திய சித்திரை மாதத்தில் சித்திரை நாள் சித்திரை நட்சத்திரமானது பாருலகில் பூமியில் மற்றவர்களாயுள்ள ஆழ்வார்கள் 11 ஆழ்வார்கள் வந்து அவதரித்தருளின நாள்களிலும் திருநட்சத்திரங்களை காட்டிலும் எங்களுக்கு உற்றது என்று ஸ்வரூபத்துக்கு சேர்ந்ததென்று நெஞ்சமே மனமே நீ அறிந்து கொள். அப்போ காட்ட வந்த விஷயம் இதுதான். ஆழ்வார்கள் நட்சத்திரத்தை காட்டிலும் மதுரகவி ஆழ்வார் நட்சத்திரம் ரொம்ப சீரியது என்று காட்டுகிறார். அதை மனமே நீ அறிந்து கொள் அப்படின்னு நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணுகிறார். வாக்கியானது மேல போகும். கீழ்ச்சொன்ன மூவரிலும் வைத்துக்கொண்டு மத்தியஸ்தரான மதுரகவி ஆழ்வார், கீழ்ச்சொன்ன மூவர்னா ஆழ்வார், திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், இதராசராம் இவர்கள் 3 பேர் சரமபரவ நிஷ்டர்னு நிர்தேசம் பண்ணார் மாமுனிகள். அந்த மூவரை பத்தி சொல்ற மூவரிலும் வைத்துக்கொண்டு அந்த 3 பேர்லையும் பார்க்கக்கூடிய காலத்திலே மத்தியஸ்தரான மதுரகவி ஆழ்வார். மத்தியஸ்தர்னா 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடியவர், மத்தியமமா இருக்கக்கூடியவர் மதுரகவி ஆழ்வார் அவதரித்த மது மாசத்தில். அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வார் திருவவதாரம் செய்தது சித்திரை மாசத்தில் சித்ரா நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணார். அப்படிப்பட்ட அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்றம் என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாத திருநட்சத்திரங்களிற்காட்டில், அல்லாதனா சித்திரை கழிந்த எல்லா திருநட்சத்திரங்களையும் விட சொரூப பிராப்தமாயிருக்கும் என்றத்தை. சொரூப பிராப்தமா இருக்கும்னா ஆத்மாவுக்கு சொரூபமா ஆத்மாவுக்கு சொரூப பிராப்தமா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்போ அதை அறிந்து கொள்றது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஜீவாத்ம ஸ்வரூபம் ஒன்று இருக்கு. அதில் நம்ம இதற்கு மேலே காட்ட போறோம். அதிகம் இந்த ஸ்வரூபம்னா என்னன்னா நம்ம பதத்தாலே வந்து காட்ட போறோம் அடுத்த பாசனத்திலே. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே சொரூப பிராப்தம்னா இந்த சொரூபம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, அனன்யார சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டலாம் விரிவா காட்ட போறார். அது போல இதுவும் அறிந்து கொள்வது, இந்த மதுரகவி ஆழ்வாருடைய திருநட்சத்திரத்தையும் அறிந்து கொள்வது எப்படின்னா ஆத்மஸ்வரூப பிராப்தமாயிருக்கும், ஸ்வரூபத்துக்கு ஆத்மஸ்வரூபத்துக்கு பிராப்தமாயிருக்கும் என்று காட்டுகிறார். ஆத்மஸ்வரூபத்துக்கு என்று கொள்ள வேண்டும். பிராப்தமாயிருக்கும் என்றதை தமக்கு ஆப்தமான திருவுள்ளத்தை குறித்து, இதுதான் முக்கியமான விஷயம். திருவுள்ளத்தை குறித்து சொல்லக்கூடியது அப்படின்னா அந்த உள்ளம் அவருக்கு இசைந்து இருக்கணும். திருவுள்ளம் நெஞ்சத்துக்கு நான் உபதேசம் பண்றேன்னா ஆழ்வாரும் பாடுறாரு, யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம். அதாவது ஒரு காரியத்தை பண்ணணும்னு ஆழ்வார் பகவத் அனுபவத்தை எழுகிறார். நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதியில சொல்றாரு, யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம். நெஞ்சு இசையிலன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் துயரறு சுடரடி தொழுதெழு என் மனனே ஆரம்பிக்கூடிய காலத்திலேயே என்ன மனத்தை நோக்கி தான் முதல்ல உபதேசம் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் ஆழ்வார் பண்ண பரோபதேசங்கள்லாம் என்னன்னா, இந்த உபதேசம் பண்ணக்கூடியவர்கள்லாம் தனக்கு முதல்ல உபதேசம் பண்ணிக்கணும். ஏதோ சொல்றாள், யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தீய பழக்கம் இருந்துதான் ஒரு குழந்தைக்கு. அதோ அவ அப்பா அம்மா கேட்டாங்க, இந்த குழந்தைக்கு இந்த பழக்கம் வச்சுக்காத இருக்கு சொல்லுவான்னாராம். ஒரு 10 நாள் கழிச்சு வாங்குவாராம். உடனே சொன்னாராம், ஏன் 10 நாள் கழிச்சு வந்தப்பறம் சொன்னாராம், கண்ணா இந்த மாதிரி நீ சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னாராம். அப்போ சொன்னாங்க, ஏன் இல்லை எனக்கே சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா. அதுபோல ஆழ்வார் நினைக்கிற ஊருக்கு உபதேசம் பண்ணணும்னு ஆரம்பிச்ச காலத்திலே முதல்ல சொல்ற தனக்கு சுடரடி தொழில் மனனே பக்தியை பண்ணுன்னு சொல்ல போறார். பக்தியை பண்ணு வீடுமின் முத்தமும் மனை பஜியுங்கோள் 2வது பத்துல சொல்ல போறாரு. அதனால என்ன நினைக்கிறாரு, முதல் பத்துல நானே எனக்கு உபதேசம் பண்ணிக்கிறோம், துயரறு சுடரடி தொழுது என் மனனே அப்படின்னு சொல்லி தன் மனத்துக்கு உபதேசம் பண்ணுகிறார். அப்போ அதே போல இந்த இடத்துல பார்க்கக்கூடிய காலத்திலே தமக்கு ஆப்தமான திருவுள்ளம், ஆப்தம்னா அவருக்கு இசைந்து அவர் சொல்லக்கூடியதெல்லாம் கேட்கக்கூடிய உள்ளமாய் இருக்கக்கூடியது. திருவுள்ளத்தை குறித்து ஆராயும்படி அருளி செய்கிறார். நான் சொன்னதை அப்படியே ஏத்துக்காத, நீயும் ஆராய்ச்சி பண்ணணும், ஆராய்ந்து அறிந்து கொள். இந்த மதுரகவி ஏன்னா எப்பவுமே ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடியது எப்படின்னா அது ரொம்ப திடமாக இருக்கக்கூடியதுன்னு தெரிவிக்கிறார்கள். சாஸ்திரங்கள்ல வாசிக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றார் ஆச்சாரியன் சொல்றார், மீமாம்ச சாஸ்திரம்லாம் வாசிக்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணணும்னா அவர் சொன்ன விஷயங்களை, ஆச்சாரியன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மனனம் பண்ணணும், பரிசீலனம் பண்ணணும்ன்றார். பரிசீலனம் பண்ணி அது சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது சரியா இல்லை அப்படின்னா சரியா இல்லாத போகலாம். அப்போ அவருக்கு என்ன இருக்கும், அதெல்லாம் ஒரு சந்தேகங்களா இருக்கும், ஆச்சாரியன் தரத்துல போய் கேட்கலாம்.
அது எதுவுமே இல்லாத புத்தகத்தை மூடி வச்சுட்டு ஆச்சாரியன் சொன்ன போது அது ஒண்ணுமே இருக்காது. அது போல எப்படி இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல காட்டக்கூடிய இடம் ஆப்த விடுத்து ஆராய்ந்து அறிந்து கொள். நான் சொல்றதுனால நீ அறிந்து கொள்ள வேண்டாம், நீ ஆராய்ந்து அறிந்து கொள் என்று தெரிவிக்கிறார் நெஞ்சத்தை குறித்து. ஏறார் மதுரகவி. ஏறார் மதுரகவின்னா யார் அவர்? ஏறார் மதுரகவின்னு சொல்றாரு. கீழே சொல்றார் அழகு பொருந்திய மதுரகவி. அழகு பொருந்திய மதுரகவின்னு தெரிவிக்கிறார் அவர். அதான் இந்த இடத்துல சொல்றார் ஏறார் மதுரகவி அவராகிறார். ஏறார் மதுரகவி யார் அப்படின்னு வந்து சொல்ல போறார். அவர்களை சிரித்திருப்பார் ஒருவர் என்னும்படியான ஆச்சாரிய அபிமான நிஷ்டை உடையராய் இருக்கும் அவர். ஸ்ரீவஜன பூஷணத்தே ஒரு சூர்ணிகர். அவரை சிரித்திருக்குமார், அவர்களை சிரித்திருப்பார் ஒருவர். பூர்ணமான சூத்திரத்தை சொல்றேன் பாருங்க. உண்டபோது ஒரு வார்த்தையும் உண்ணாத போது ஒரு வார்த்தையும் சொல்லுவார் 10 பேர் உண்டிரே. அவர்கள் பாசுரம் கொண்டென்று இவ்வர்த்தம் அறுதியிடுவது. இந்த பிரகரணத்துல இந்த மூணு பேர் சொல்லக்கூடிய பிரகரணத்துல இந்த ஆழ்வார், திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எம்பெருமானார் இவர்கள் 3 பேரும் சரமபருவ நிஷ்டர்கள். அதனால அவர்களுடைய கொள்கை என்னவா இருக்கும்? ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்றதுதான் இவர்களுக்கு கொள்கையாக இருக்கக்கூடியது. அப்போ இந்த கொள்கைக்கு வேறுபாடாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா முன்னாடி தெரிவித்த 10 ஆழ்வார்கள். அவர்கள் என்னன்னா பிரதோபரம் நிஷ்டர்கள், பகவானே உபாயம் உபேயம் என்று இருக்கக்கூடியவர்கள். அப்போ ஒரு மயிரழ வித்தியாசம் இவர்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உண்ட போது ஒரு வார்த்தை. ஆழ்வார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உண்ட போது ஒரு வார்த்தை சொல்வார்களாம், உண்ணாத போது ஒரு வார்த்தை சொல்வார்களாம். அப்போ என்னன்னா அதுக்கு என்ன ஆகும்னா அவர்கள் வார்த்தைகளை கொண்டு இதை நிர்தேசம் பண்ண முடியாதுன்றாரு. ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்ன்ற விஷயத்தை நம்ம பேச போறோம் அப்படின்னா ஆச்சாரிய நிஷ்டைகளா இருக்கக்கூடியவர்கள், அந்த ஆச்சாரிய நிஷ்டையில இருக்கக்கூடியவர்கள், சரமபுர நிஷ்டையில இருக்கக்கூடியவர்களுடைய வந்து ஒரு இது பண்ணணும், ஒரு விசாரணம் பண்ணணும் அப்படின்னா ஆழ்வார்களை கொண்டா பண்ண வேண்டும். இல்ல அவர்கள் உண்ட போது ஒரு வார்த்தை பேசுவார்கள், உண்ணாத போது ஒரு வார்த்தை பேசுவார்கள். அப்படி பேசக்கூடியவர்கள் யாருன்னா 10 பேர் உண்டிரேன்ட்டார். ஆழ்வார்களுடைய கணக்கு எப்படியோ அதே துல்லியமா சொல்லிட்டார். 10 பேர் உண்டிரே அப்படின்னு சொல்லிட்டார். என்ன அப்படின்னா இப்ப காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா ஆழ்வார்களுக்கு உண்ட போதுன்னு என்ன, உண்ணாத போதுன்னா என்ன அப்படின்னா ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணார்? எம்பெருமானை அனுபவிப்பதையே தங்களுக்கு தாரகமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்போ என்னன்னா எம்பெருமானுடைய அனுபவம் கிடைக்கிறது தான் அவர்களுக்கு தாரகம். அதுதான் வந்து உண்ட போது அவர்களுக்கு எவரும் பெரியாழ்வாரும் சொல்றேன், உண்ணானால் பசியாவது ஒன்னில்லை, ஓவாதே நமோ நாரணா என்பன் என்னானாலும் ருக்கு எசு சாமவேத நான்மலர் கொண்டு உன பாதம் நன்னானால் அவை தத்துருமாகில் அன்றெனக்கு அவை பட்டினி நாளே சொல்றாரு. எம்பெருமானுடைய அனுபவம் கிடைக்காத நாள், மங்களாசாசனம் இல்லாத நாள் எனக்கு பட்டினி நாள்னு சொல்றாரு. அதுபோல அவரே சொல்றாரு இல்லாத நாள். அப்போ இவர்களும் என்னன்னா உண்ணாத போது எம்பெருமானை உண்ட போது எப்படி இருக்குன்னா அவர்கள் அனுபவம் ரொம்ப வந்து மேலோங்கி இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். அப்போ உண்ட போதுன்ற எம்பெருமானை அனுபவிப்பதே உண்ட காலம். அப்படி பார்த்தா அந்த அனுபவம் இல்லாத போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னா அது உண்ணாத காலத்தை போலே பட்டினி நாட்களை போலேன்னு தெரிவிக்கிறார்கள். ஆனால் இந்த உண்ட காலத்துல எப்படி இருக்கா இந்த ஆழ்வார்கள் அப்படின்னா எல்லாருமே கேட்பாடு இல்லையா, சுவாமி இப்படி சொல்லிட்டேரு. இந்த ஆழ்வார்கள் எல்லாம் நம்மாழ்வார் வந்து பாகவத சேஷத்துவத்தை தெரிவிக்கிறதுக்காக 2 பதிகங்கள் பாடியிருக்கார். பயிலும் சுடரடி மூர்த்தின்னு ஒரு பதிகம், அதுக்கு மேல நெடுமாறுக்கடிமைன்னு ஒரு பதிகம் பாடியிருக்கார். அதெல்லாம் சொல்லக்கூடியது பாகவத சேஷத்துவத்தை அறிந்தவர்கள் தானே இந்த ஆழ்வார்கள் எல்லாம் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். உடனே அதுக்கு பதில் சொல்வதற்கு தான் இந்த சூத்திரங்கள் எல்லாம் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் வந்து மாமுனிகள் வந்து இந்த உபதேசரத்ன மாலை சொல்ல வந்ததுக்கு காரணமே ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய பெருமை இந்த உலகம் அறியணுன்றதுக்காக தான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இந்த ஆச்சாரிய நிஷ்டருடைய பிரபாவத்தை சொல்வது ஸ்ரீவச்சன பூஷணம், பறக்க விசதீகரணமாக சொல்லக்கூடியது ஸ்ரீவச்சன பூஷணம். அப்படிப்பட்ட ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய அர்த்தங்களை சங்கிரகமாக தெரிவிக்கிறதாக ஏற்பட்டது உபதேசரத்தின மாலை. அப்போ இதுல என்ன அர்த்தம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஸ்ரீவச்சன பூஷணத்திலே வந்து இருக்கக்கூடிய வந்து ஆழ்ந்த கருத்துக்கள் இவ்விடத்திலே வந்து ஒரு திவலைகளாகி இவ்விடத்திலே கிடைக்கும். அதனாலதான் பார்த்தோம்னா வந்து இந்த சரவபர நிஷ்டரும் பிரதோபர நிஷ்டம் பிரிச்சதும் அதுதான் காரணம். இப்போ இந்த இடத்துல வந்து சொல்லக்கூடிய காரணங்கள் அவருக்கு இவருக்கும் வந்து வியாபர்த்தி அந்த வித்தியாசத்தை தெரிவிக்கக்கூடிய காலத்திலே கூட ஆழ்வார்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறார். லௌகிகர்களை வச்சே வேறுபடுத்தியே காட்டணும். லோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஆழ்வாருக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணும் கிடையாது. உண்டிய உடைய உகந்தோட மண்டலத்தோடும் கூடுவதில்லையான் என்று சொல்லும்படியாய் இந்த உலகத்திலே லோகர்களாய் இருக்கக்கூடியவர்கள், சாமானியர்களாய் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆழ்வார்களுக்கு அவருக்கு எது சம்பந்தமும் வைத்துக் கொள்வதில்லை என்றுதான் உண்மையான விஷயம். அதனால சொல்றாரு, இப்போ உண்ட போது ஒரு வார்த்தைன்னா உண்டது எம்பெருமானுடைய அனுபவம், உண்ணாது எம்பெருமான் அனுபவம் இல்லாத தன்மை. ஆனால் உண்ட காலத்திலே என்ன பண்ணுகிறாரோ அந்த எம்பெருமான் பகவத் அனுபவம் இருக்கக்கூடிய காலத்திலே
அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அவர்கள் பாகவதர்கள் எல்லாம் அரவணைத்துக் கொள்கிறார்கள். அடியார் அடியார் நம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம் என்றபடியாகவும், புலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழ் இருந்து என்று சொல்லும்படியாகவும், பயிலும் பிறப்பிடதோறு எம்மை ஆளும் பரமரே. பயிலும் சுடர்களை தெரிவிக்கிறார். பயிலும் பிறப்பிடதோறு எம்மை ஆளும். அது மாதிரி 10 பாசுரங்களில் 10 விதமான என்ன சொல்றது, ஒரு உயர்த்தியை சொல்லி பாகவதர்களை கொண்டாடுகிறார்கள். பயிலும் பிறப்பிடுதோர் எம்மை ஆளும் பரமரே, நாளும் பிறப்படுதோர் எம்மை ஆளுடைய நாதரே. எனக்கு பரமனாக இருக்கக்கூடியவன், எனக்கு நாதனாக இருக்கக்கூடியவன், எனக்கு பிரானாக இருக்கக்கூடியவன். இப்படிதான் வறுமையும் எம்மையும் எம்மை அளிக்கும் பிராக்களே, பேராளன் பேரோதும் பெரியோனை ஒரு காலம் பிரிகிலேனே, ஞானத்தின் ஒளியுருவை ஒரு காலம் நினைகளேன்னு வரிசையா இப்படியேதான் சொல்லுகிறாரு. அவருக்கு யாரும் இவரும் இல்லை, நம்மாழ்வாரும் மட்டும் இல்லை, திருவங்கையாளரும் சேர்ந்துதானே சொல்றார். அவருடைய கன்சோரவிங்கிறதையும் நன்னாத வாழ உணர்வு இப்படிதான் தெரிவிக்கிறாரும் காட்டுகிறார்கள். இப்போ காட்ட வந்த விஷயம் என்ன இவ்விடத்துல அப்படின்னு பார்த்தா, ஆழ்வார்கள் உண்ட போது, அதாவது பகவத் அனுபவம் இருக்கக்கூடிய காலத்திலே என்ன பண்ணுகிறார்கள், பாகவத சேஷத்துவத்தையும் அறிந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ உண்ணாத போது அப்படின்னு கேட்டா என்ன பண்றான்னா, உண்ணாத போது பகவத் அனுபவம் தான் இல்லை அவர்களுக்கு. பாகவத அனுபவம் இருக்கு அவர் பக்கத்திலேயே. ஆனா என்ன பண்றாங்கன்னா, அதை கார்க்கடை கொள்ளுகிறார்கள். பாகவத அனுபவத்தை அப்போ அந்த எம்பெருமானுடைய அனுபவத்தை கிடைக்காத சமயத்தில் எதுவும் வேண்டாம்ன்ற மனோபாவத்துக்கு அவர்கள் போய்விடுகிறார்கள் தெரிவிக்கிறார்கள். அது எப்படி அப்படின்னு கேட்டா, எவ்வளவு விஷயங்களை அதுலேயும் காட்டுகிறார்கள். ஒரு எம்பெருமான் அனுபவம் கிடைக்கல. அப்போ ஆழ்வார் ரொம்ப நொந்து பேசுறார். காணவாரா என்னன்னு கண்ணும் வாயும் துமர்ந்து அடியேன் நாணி நன்னாட் தளவந்தால் இறங்கி ஒரு நாள் நீ அந்தோ என்று தெரிவிக்கிறார். காணவாரா என்னென்ன என் கண்ணும் வாயும் துவர்ந்து, ஐயோ பார்க்காது என் கண்ணும் வாயும் துவர்ந்து போகிறதே என்று ஆழ்வார் அப்படியே மருகி போகிறாரு. அப்படித்தானே இருக்குது. காணுமாறருளாய் காகுத்தா கண்ணா தொண்டனேன் கற்பகக்கணியை பேணுவார் அமதே பெரிய தன் புனல் சூழ் பெருநிலம் எடுத்த பேராளா காணுமார் அருளாய் கக்கிலி உன்னை காண். ஆழ்வார் நம்மாழ்வார் பாடுகிறார். ரங்கநாதனை பார்த்து பாடக்கூடிய காலம் நன்னா தெரிஞ்சிருக்கு. அவர் ஞானத்தோட பாடுறார். கக்கிலின்னு சொல்றார். கக்கிலின்ற சப்தத்தாலே ரங்கநாதனை நிர்தேசம் பண்ணக்கூடிய நம்மாழ்வாருக்கு என்ன ஞானம் இருந்திருக்குன்னா, இவன் கண்ணுக்கு புலப்படாதவன் நன்றாக தெரிகிறது அவர் ஞானத்துக்கு. ஆனா சொல்றார் கட்கிலி உன்னை காணுமாறு அருளான்னு சொன்னார்னா, அது என்ன திசையில கொண்டு போய் வைக்கிறதுனா, ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஞான தசை. அந்த அந்த விசலேஷத்தாலே என்ன பண்றாரு, அந்த ஞானமானது அப்படியே என்ன பண்றது, அவர் அஜ்ஞானமாக பரிமளிக்கிற அந்த பரிவாலே. அப்ப என்ன பண்றாரு, அவன் எம்பெருமான் நம்ம கண்களுக்கு புலப்படாதவன், இருந்தாலும் என் கண்ணுக்கு சேவை சாதின்னு கேட்கிறார். அப்போ என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, அந்த உண்ணாத போதுன்னு சொல்லக்கூடிய பகவத் அனுபவம் இல்லாத காலத்திலே எம்பெருமான் இல்லை எம்பெருமான் இல்லை எம்பெருமான் இல்லைன்ற ஒரு துடிப்பு இவர்களுக்கு இருக்கு. ஆனால் பாகவத சம்ஸ்லேஷம் நம்ம பக்கத்திலேயே பாகவதர்கள் இருக்கிறார்கள். அவர்களோட பல கைங்கரியங்கள் நம்மளால பண்ண முடியும். அந்த அனுபவத்தை பண்ண முடியும்னா அதுல அவர்கள் அதை கார்க்கடை கொள்ளுகிறார்கள் என்று காட்டுகிறார்கள். எங்க காட்டுறா அப்படின்னு கேட்டா, அஞ்சுடர வெய்யோன் அணிநடுந்தேர் தோன்னாதால் செஞ்சுடர் தாமரை கண் செல்வனம் வாரான கருடன் கூட்டு வரான. இதுலயே கூட திருவிருத்தத்திலே கூட முதல்ல சொல்றார், குடற்கோவலர் மணப்பாவையும் மண்மகளும் திருவும் மணப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல்வனர் கண்டு நிற்குங்கொள் மீளுங்கொள் தன்னந்துழாய் அழல் போலிடம் சக்கர தன்னல் விண்ணோர் தொடக்கடவும் தடல் போல் சினத்த அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமின்னு தெரிவிக்கிறார் 2வது வாசனம் திருவிருத்தத்துல. அதுல தெரிவிக்கிறார், ஆழ்வாருடைய நெஞ்சானது எம்பெருமான் கருடாரூடனாக ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கிறான். கருடாரூடன கருட சேவையை சேவிக்கிறார். சேவிச்ச காலத்து ஆஹா இவர் ஆழ்வார் நினைக்கிறாராம். ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்றாராம், பாத்தியா இந்த கருடனுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தியா, சதாசர்வ காலம் அகோராத்திரம் இந்த எம்பெருமானுக்கு எல்லா விதமாகவும் தாசசகா வாகனம் ஆசனம் துவஜகா என்று சொல்லும்படியாய் தாசனாக இருக்கிறான், ஆசனமாக இருக்கிறான், சையாவாக இருக்கிறான், எல்லாவாகவும் இருந்து எல்லா விதமான கைங்கரியங்களும் செய்யக்கூடியவனாயிருக்கான். இவன் பெத்த பாக்கியமே பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவனா இருக்குது ஒரு காலத்துல. அது என்ன ஆறுது, அப்படியே அந்த கருடன் என்ன பண்றாராம், போகக்கூடிய காலத்துல என்ன சொல்றாரு, வரக்கூடிய காலத்திலே அஞ்சிரை புல்லுன்றார். அவர் அஞ்சிரை புல்னா அழகிய சிறகுகளை உடைய கருடன்னு சொல்றாரு. எம்பெருமானை பிரிச்சு எடுத்து போட காலத்துல என்ன சொல்றாருன்னா வெஞ்சிரை புல்னு சொல்றாரு. வெஞ்சிரை புல்னா இவனுக்கு மனசை கல்லா கொடுத்துன்றாரு. அப்படிதானே இருக்கு. அவ்வளவுதான் வெஞ்சிரை புல்லு உங்களோட எங்கள் இடையிலே அது மாதிரி சொல்றாரு. வெஞ்சிரை புல் அடியார்களா இருக்கக்கூடிய நித்தியசூரிகள்லாம் யாரு, எம்பெருமானுக்கு அடியார் பிரதம அடியார்களா இருக்கக்கூடிய ஒரு அந்நிலத்திலே அவர்களே பார்த்து என்ன சொல்றார்கள்னா வெஞ்சிரை புல்னு தெரிவிக்கிறார். உங்களோட உலகெங்கும் நமக்கு என்ன சம்பந்தம், உங்களோட எங்கள் இடையில்லையே. எம்பெருமான் ஒழிந்த, அதாவது இது அவனுடைய திருமுகத்தை காட்டாத காலத்திலே, அவன் அனுபவம் காட்டாத காலத்திலே சொல்றார்களே, மின்னடை மடவார்கள் நின்னருள் சூடுவார் முன்பு நான் அதஞ்சுவன் அப்படின்னு சொல்லி பிரணயரோஷத்தாலே எம்பெருமானையே வெளியில தள்ளி கதவடைக்கிறார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ உண்ணாத போது இவர்களுக்கு எப்படி இருக்குன்னா,
பகவத் அனுபவம் சித்திக்காத காலத்திலே இவர்களுக்கு பாகவத அனுபவத்திலையும் இவர்கள் கண்கள் செல்வதில்லை. அப்போ அதுல இருக்கலாமே அப்படின்னு சொன்னா அதுலயும் இவர்களுடைய வார்த்தைகளுடைய வந்து என்ன சொல்றது, அந்த இது கவனம் அதில் செல்வதில்லை, அந்த காதல் அதுல இருக்கிறது இல்லை. எம்பெருமான் அனுபவம் இருக்கக்கூடிய காலத்திலே இவர்களுக்கு இருக்கிறது. ரொம்ப நல்லா வெளிச்சம் போட்டு காட்டுறாரு இந்த சூத்திரத்தாலே ஸ்ரீவிஜயபூஷணத்திலே. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, உன்னால் அப்படிப்பட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டா 10 பேர் உண்டிரேன்னு ஆழ்வார்கள் மொத்த பேரையும் சேர்த்து சொல்லிட்டார். 10 பேர் உண்டிரே அவர்கள் வார்த்தை கொண்டு இந்த பாசனத்தின் அர்த்தம் அடைவது இது இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்போ ஆழ்வார்கள் சதுருஷமான ஞானம், அதாவது எல்லாருக்கும் சமமான ஞானம் உண்டு மயரோரமதிநலம் அருள பெற்றதாலே. ஆனால் அவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, முதல்ல பிரதம பருவமா இருக்கக்கூடிய அந்த நிலையிலே தான் அவர்களுக்கு பெரிய ஆறாத காதல் இருக்கிறது. இல்லைன்னா எப்படி இருக்குன்னா அது இல்லை என்று காட்டுகிறார். அந்த பாரத அனுபவத்தையும் அவர்கள் துறந்துதான் போகிறார்கள் என்றதை இந்த இடத்துல காட்டுகிறார் இந்த சூழ்நிலையால். அவர்களை சிரித்திருப்பார் ஒருவர் என்னும்படியான ஆச்சாரிய அபிமான நிஷ்டை உடையராயிருக்கும் அவர். அப்படிப்பட்ட ஆழ்வார்களை பார்த்து எப்படி இருக்காருன்னா, நீங்கள்லாம் பிரதம பருவத்தை சிரித்திருப்பார். வடுக நம்பின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர் முதலியாண்டானையும் புறத்தாழ்வானையும் பார்த்து இருக்கரையர்னு சிரிப்பாராம். இருக்கரையர்னு சிரிப்பாராம். இல்லை நீங்க கார்த்தால போய் வந்து எம்பெருமானை சேவிச்சுட்டு வரீங்களோ, சாயங்காலம் வந்து ஒரே ஒரு சேவிக்கு வரீங்களா? இருக்கரையர் நீங்க 2 பக்கத்தையும் பிடிச்சிட்டு தான் போவீங்களா? இல்லைன்னா எம்பெருமானார் பிடிச்சுன்னா உங்களுக்கு பரவதம் கிடைக்காதான்னு கேட்பாராம். அதெல்லாம் ஒரு ஏளனத்துக்கு உரிய வார்த்தைகளாகத்தான் நம்ம இடத்துல இருக்குது. அவர்களெல்லாம் மங்களாசாசனம் பண்ணக்கூடிய காலத்தெல்லாம் இது வேணும், இது எம்பெருமான இதுவா நினைச்சு போனவர்களே கிடையாது. அப்படிதான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து எம்பெருமானாரை பத்தியில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களாட்டும் மாமுனிகளை பத்தியில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களாட்டும் மங்களாசாசனம் பண்ண வேண்டியது தங்களுடைய வந்து இதுவாக வந்து சுப்பிரயோஜனமாக பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியதை தவிர அதுல வேற ஒன்றும் அதில் எதிர்பார்ப்புகள் அபேட்சையே எதுவும் இல்லாத பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இவர்களெல்லாம் இருக்கரையர்னு ஆண்டானியும் அந்த ஆழ்வானியும் சொன்னார்னா அப்ப பாருங்க மீதி பேரை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்போ அதே மாதிரிதான் இப்போ இவர்களும் அப்படிதான் அவர்களை பார்த்து சிரிக்கக்கூடியவர் எள்ளி நகையாடக்கூடியவர்களாய் ஆழ்வார்கள் மதுரகவி ஆழ்வார் தரத்திலே இருக்கிறார் என்று காட்டும்படியாக இருக்கிறார். அவருக்கு ஏர்மையாவது ஏறாறு மதுரகவின்னு சொன்னா அவருக்கு ஏர்மை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஆச்சாரியவான் என்று தெரிவிக்கிறார். தஸ்மாத் ஆச்சாரியவான் பிரதேத்து. இந்த வான்ற சப்தம் வந்தா அது உடையவன். தனவான் அப்படின்னு சொன்னா தனத்தை உடையவன். அதே போல ஆச்சாரியவான் அப்படின்னு சொன்னா ஆச்சாரியனை உடையவன். ஆச்சாரியனை உடையவனா எல்லாருக்கும் தான், நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு. அப்போ ஆச்சாரியன் உடையவர்கள் தானே? இல்லை, ஆச்சாரியனையே எல்லாமாக உடையவன். அதுதான் இந்த இடத்துல விஷயம். அது ஒரு சின்ன வித்தியாசம் தான். நம்ம என்னைக்குமே ஒரு நித்தியம் ஆச்சாரியனை பார்க்குறோம்னா ஆச்சாரியன் தனியன் சொல்றதுக்கு கூட பல நாட்கள்ல வந்து அவகாசம் இருக்கிறது இல்லை. அப்படியே தானே ஓடிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் அந்த இவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா மதுரகவி ஆழ்வாருக்கு சதாசர்வகாலம் எல்லாம் ஆச்சாரியனாகவே இருக்கிறார் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. ஆச்சாரியவான் என்னும்படி ஜகத்துக்கெல்லாம் ஆபரணஸ்தானியராய் இருக்கை. அது மட்டும் இல்ல, அவர் எப்பேற்பட்டவராக இருக்கார் அப்படின்னு கேட்டா இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு ஆபரணத்தை போலே விளங்குகிறார். ஆபரணம்னா என்ன? அது நம்முடைய அழகை மேற்கூட்டி காட்டக்கூடியது. அந்த அழகா புற அழகான இல்லை இல்லை, பராவர குருக்கள் கூட்டும் ஆத்மபூஷணங்கள், அதுதான் நமக்கு அழகு. ஆத்மா குணம் வந்து சிறந்து விளங்கிதுன்னா அதுதான் அழகு. வேற வந்து இந்த ஒப்பனைகள் செய்துக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அழகான்னா அப்படி இல்லை. இந்த ஜகத்துக்கு ஆபரணமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய வந்து இந்த ஆச்சாரிய அபிமானம் அதை துவைந்த நிஷ்டையினாலே இந்த ஜகத்துக்கு ஒரு ஆபரணம், ஒரு அழகை கொடுக்கக்கூடியவரை போல தோற்றுகிறார். அன்பர் அடிக்கண்பர் இரே. அன்பர் அடிக்கு அன்பர், அது அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன். அன்பன் சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் அன்பன் அடி, அது பாகவதர். அந்த பாகவதர் அடிக்கு அடிகிறாய். அன்பர் அடியவர் அன்பர் அடிக்கு அன்பர் இரே என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியவர். திலதம் என திரிவார். திலதம் அப்படின்னா திலகம். இந்த நெத்தியில எடுக்கக்கூடிய திலகத்துக்கு பேர் ஏதோ ஒரு ஊர்து போன்ற சின்னம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு சின்னங்கள் நெத்தியில அறிந்து கூட சின்னத்துக்கு பேர் திலதம்னு பேர். திலதம் உலகக்காயின்னு திருவேங்கடத்தின் பெருமானி என்று ஆழ்வாரே பாடுகிறார் இல்லையா? அது திலகத்தை போல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்னங்கள், நெத்தியில தரிக்கக்கூடிய சின்னங்கள். அப்படி நெத்தியில தரிக்கக்கூடிய சின்னங்கள் என்னன்னா இல்லைன்னா என்ன சொல்ல முடியும்? அவர்களை நம்ம எதுவுமே வந்து இது பண்ற நீரில்லா நெற்றி பாழ்னு சொல்றோம். ஏதோ ஒரு எந்த மதமா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு சின்னங்கள் இருக்கு. அந்த சின்னங்கள் இல்லைன்னா அதை வந்து அவர்களை கொண்டு இன்னான்னு நம்மளால இது பண்ண முடியாது. அவர்களை எந்த தரப்புல கொண்டு போக முடியும்? எந்த தரப்புலையும் கொண்டு போக முடியாது. அவர்களை நம்ம எப்படி நிர்ணயம் பண்ண முடியாது. அப்படி அது போல என்ன சொல்றாரு இவர், நம்ம இந்த மதுரகை ஆழ்வார் சொல்லக்கூடியவர் என்னன்னா ஏனைய ஆழ்வார்களுக்கெல்லாம் மதுரகை ஆழ்வார் ஒரு திலகம் போலே விளங்குகிறார் அப்படின்றத திலதம் என திரிவார் இவர் தான். ஜெகதாபரண நம்பிக்கை அன்பர் இதே.
இவர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா, முதல்ல அன்பர் 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 அடிக்கு அன்பர் அப்படின்னு சொன்னார். எம்பெருமானுடைய அடியாருக்கு அடியாராய் இருக்கிறார். அதுக்கப்புறம் திலதமா இருக்கக்கூடியவர், திலதம்னா திலகமா இருக்கக்கூடியவர் ஏனைய ஆழ்வார்களுக்கு எல்லாம். அதுக்கு மட்டும் ஜெகதாபரணர், ஜெகதாபரணம் வந்தே வகுலாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனின்னு ஸ்லோகம். அதில் சொல்றார், வகுலாபரணனை வணங்குகிறேன். எப்படின்னா, இந்த உலகத்துக்கு இந்த ஜெகத்துக்கெல்லாம் ஆபரணமாய் விளங்கக்கூடிய வகுலாபரணனான சடகோபரை வணங்குகிறேன் ஸ்லோகம் அது. இப்போ சொல்றார், ஜெகதாபரணரான நம்பி, அவர் யார்? நம்மாழ்வார் தான். ஜெகதாபரணர் நம்பிக்கு அன்பரிலே, அவருக்கு அவர் அன்புக்கு ஏற்றவராய் இருக்கக்கூடியவர். ஏறார் மதுரகவி அது சொல்றார். ஏறார் திருக்கையாவது, ஏறாம் திருக்கை அப்படின்னா எல்லாரும் தம்முடைய நிஷ்டையை உடையராம்படி பண்ணவல்ல ஆச்சாரிய பரதந்திர பூர்த்தியை உடையராயிருக்கை. ஏறார் மதுரகவின்னு சொன்ன ஏறார்ந்து இருக்குது என்ன அப்படின்னு கேட்கிறார். எல்லாரும் இந்த நிஷ்டையை அனுபவிக்கும் இந்த நிஷ்டையிலே உடையராம்படி பண்ணக்கூடியவர். எல்லாரும் இந்த ஆச்சாரிய அபிமானமே வந்து சிரேஷ்டம், இந்த உத்தாரகம்னு சொல்லக்கூடிய நிஷ்டையை எல்லாரையும் அனுபவிக்கும் படி பண்ணக்கூடியவராய் இருக்கார். அது மாதிரி பண்ண முடியுமா சுவாமி? நான் நம்மாழ்வாரே பண்ணியிருக்கான்னு சொல்றாரு. ஆச்சாரியன் பண்ணா சிஷ்யனால் பண்ண. ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தார்களுமே பதத்த கற்புவானிடரின்னு பாடுகிறார். பேரும் நாள் வளம் சார் தன்படன திருக்கோளூர் பாசுரத்துல நம்மாழ்வாரே பாடுறார். அந்த தாயா இருக்கக்கூடியவள் நம்மாழ்வார் அந்த பராங்குச நாயகியை பார்த்து பாடுகிறார். என் பொண்ணு சொல்றதுதான் இந்த ஊரே கேட்கறது. ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவருடைய பேரும் தார்களை. இவர் நாராயணான்னு சொன்னா உலகமே நாராயணான்னு சொல்றது, இவர் கோவிந்தான்னு சொன்னா அந்த உலகம் கோவிந்தான்னு சொல்றது. இவருடைய நிஷ்டை என்னவோ அப்படியே போயிட்டு இருக்குன்னா ஆச்சாரியனுடைய நிஷ்டை தான் சிஷ்யனுடைய நிஷ்டை. அதனால என்ன இருக்குன்னா, இவர் எப்படிப்பட்டவராய் இருக்காருன்னா தன்னுடைய நிஷ்டையை அறபெரும் கடைபிடிக்கும்படியான ஒரு ஆதரத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சாரிய பரதந்திர பூர்த்தியை உடையராய் இருக்கு. ஆச்சாரியனுக்கு எல்லாமாக அடிமைப்பட்டவராய் இருக்கு, அத்தியந்த அடிமையா இருக்கிறார். அப்படிப்பட்டவர் ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த. இப்படிப்பட்ட இந்த ஏறார் மதுரகவின்னு சொல்லக்கூடியவர் பெருமை வாய்ந்தவர். இந்த உலகத்திலே வந்துதித்தாரே எதுக்கு என்று கேட்டார். ஏவம் பூதரானவர், இப்படிப்பட்டவர் இந்த ஜெகத்திலே ஆதித்யோதயத்துக்கு அருணோதயம் போலே வகுலபூஷண பாஸ்கரோதயத்துக்கு முன்னே அவதரித்தார். அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, ஆதித்யனுடைய உதயத்துக்கு முன்னாடி அருணோதயம்னு உதயம் உண்டு. எல்லாரும் இதுல தெரிஞ்ச விஷயம்தான். அந்த அருணோதயம் எப்படி வந்ததோ அதே போல என்னன்னா வகுலபூஷண பாஸ்கரர். நம்மாழ்வாருக்கு சிறந்த பேர் என்ன அப்படின்னா வகுலபூஷண பாஸ்கரர். கீழே கூட பார்த்தோம், நம்மாழ்வாரை ஒரு சூரியனாகவே உருவகப்படுத்தி சொல்லுகிறார் இல்லையா? யத்கோ சகஸ்திரம் அபாந்தி தமாம்சி பும்சாம் அந்த ஸ்லோகத்தினாலே நம்மாழ்வார் ஒரு சூரியனை போலே வகுலபூஷண பாஸ்கராயான்னு தெரிவிக்கிறார். அப்போ வகுலபூஷண பாஸ்கரன்னு சொல்லக்கூடியவர், ஒரு பாஸ்கரன்னா சூரியன், வகுலபூஷண பாஸ்கரன் சொல்லக்கூடிய நம்மாழ்வார் தோன்றுவதற்கு திருவவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே திருவவதாரம் பண்ணவர் யார் அப்படின்னா மதுரகவி ஆழ்வார். ஏறத்தாழ 16,000 வருடத்துக்கு முன்பாகவே இவர் திருவவதாரம் பண்ணியிருக்கார். கலியுகத்தினுடைய பூர்வ சந்தியிலே இவருடைய திருவவதாரம் என்று காட்டுகிறார்கள். நம்மாழ்வார் கலியுகம் பிறந்து 40 நாளுக்கு பிறகு 40-45 நாளுக்கு பிறகு திருவவதாரம். ஆனால் கலியுகத்தினுடைய பூர்வ சந்தியிலே மதுரகவி ஆழ்வாருடைய திருவவதாரம் என்று காட்டுகிறார்கள். அப்போ அதனால காட்ட வந்த விஷயம் என்ன? இவர் அருணோதயம் போலே, நம்மாழ்வாரானவர் ஆதித்ய உதயம் போலே, சூரிய உதயம் போலே என்று காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வார் இவ்வுலகில் வந்துதித்த மதுரகவி ஆழ்வார் எந்த நாளிலே பிறந்தார் என்று சொல்லக்கூடிய காலத்திலே சீராரும் சித்திரையில் சித்திரை நாள். சீராரும் சித்திரையில் சித்திரான் ஏறார்ந்திருக்கும் அவர் அவதரிக்கையாலே. இதுக்கு சீர் என்ன அப்படின்னு கேட்கிறார். சீராரும்னு சொல்றீங்களே, அழகுதுன்னு சொல்றீங்களே, என்ன அப்படின்னு கேட்டா இவர் அவதரிக்கலாம். ஏறார்ந்து இருக்கக்கூடிய இவ்வளவு பெருமைகள் மேல சொன்னாமே அதெல்லாம் பெருமைகளாய் வாய்ந்திருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஏறார்ந்திருந்த மதுரகவி இந்த திருநாளிலே அவதரித்தார். அதனால இது சீராரும் சித்திரை நாள் அப்படின்னு முதல்ல தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர்தாம் ஸ்ரீமான்களான அதிகாரிகளாக சைத்திர ஸ்ரீமான் அயம்மாகா என்று மாசமும் நேர்பட்டதுன்னு தெரிவிக்கிறார். அவர்தான், அதாவது மதுரகவி ஆழ்வார் தான் ஸ்ரீமான்களான அதிகாரிகள். ஸ்ரீமான்களான அதிகாரிகள்னா ஸ்ரீமான்னு சொன்னாலே எல்லா சம்பத்தையும் உடையவனாக இருக்கணும், சகல ஐஸ்வர்ய சம்பன்னன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த இடத்துல காட்டக்கூடியது என்னன்னா பிரதமபுரவிஷ்டரும் சரவபுரவிஷ்டருக்கும் எப்படி வியாபர்த்தி காட்டலாம் அப்படின்னு தான் பார்க்கிறார்கள். சீராரம் அதுதான் சொல்றாரு, மற்றுள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் அதுதான் அதை காட்டிலும் சிரேஷ்டமான நாள், சீர்மையான நாள் காட்ட வேணும். அப்போ காட்டுறார் சீராரும் சித்திரையில் சித்திரை நாள்னா அவர்களோட ஒரு ஒப்புமை நோக்கி பார்க்க வேணுமே அப்படின்னா அவர்களுக்கு இல்லாத ஸ்ரீமத்துவம் இவருக்கு என்ன ஏற்பட்டதுன்னு அப்போ யோசனை பண்ணணும். இப்போ பார்க்கக்கூடிய காலத்தில் பிரதமர் நிஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் பகவானே எல்லாம் போய் அவனிடத்துல விழுகிறார்கள். அப்போ என்ன ஆறுது அப்படின்னா ஏதோ ஒரு சமயத்திலே அவர்கள் கொண்ட நிஷ்டை நழுவி போறதுன்னா எங்க விழுவார்கள்?
நேர சம்சார மண்டலம் தான் வந்து விழுவார்கள். ஆனால் இந்த மதுரகவி ஆழ்வாரை போல இருக்கக்கூடியவர்கள் பகவான்ற ஒரு படியை தாண்டி, பாகவதன்ற ஒரு படியை தாண்டி, ஆச்சாரியன்ற படியை கிட்ட போய் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாகவதர்கள் ஆச்சாரியர்கள் துல்லியரா வச்சுட்டா கூட 2வது படியில் போய் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு ஆச்சாரிய அபிமானம் விட்டு போச்சு அப்படின்னா எங்க வந்து நிற்கும்? அது பகவானே உபாயம் உபேயம்னு சொல்லக்கூடிய வந்து பிரதம பருவ நிஷ்டையில தான் அவர் வந்து விழுவார். சம்சார மண்டலத்தை வந்து விழமாட்டாராம். அப்போ இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னு கேட்டா, மதுரகவி ஆழ்வாருக்கு இவருடைய வந்து இது நழுவினாலும், இந்த ஆச்சாரிய அபிமானம்னு சொல்லக்கூடிய நிஷ்டை நழுவினாலும் அவர் எவ்விடத்திலே வந்து விழுவார் அப்படின்னா பகவத் பரதந்திரராய் இருப்பார் என்று காட்டுகிறார்கள். சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசகா, அதாவது ராமனுக்கு பட்டாபிஷேகம் கொண்டக்கூடிய காலத்துல வந்து அந்த வனங்கள் எல்லாம் கொண்டாடுது என்று காட்டுகிறார்கள். இப்ப எப்போ ராமனுக்கு இது பட்டாபிஷேகம் முதல்ல குறிச்ச காலத்துல கூட என்ன சொல்றாரு, எப்போ சித்திர மாசம் தான் அவருக்கு பட்டாபிஷேகத்தை குறிச்சான். 2வது தடவை நடந்த போது வந்து அந்த கானகம்லாம் போயிட்டு வந்த போது சைத்திர மாசம் தான் நடந்தது என்று தெரிவிக்கிறார்கள். இப்ப ராமனுக்கு எப்போது கேட்டா, ராமனுக்கு எப்போ பட்டாபிஷேகம் அப்படின்னு கேட்டா சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசா. அதுபோல இவர் வந்து சீராரம் சித்திரையில் சித்திரை நாள், இப்படி ஸ்ரீமான்களாய் இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஆகுதுன்னா, அந்த சித்திரை மாசம் வந்து ராமனுடைய பட்டாபிஷேகத்தை குறிக்கக்கூடிய நாள் போலே இவருக்கும் பட்டாபிஷேகத்தை குறிக்கக்கூடிய நாள் இந்த ஜென்மதினம், அவருடைய ஜென்மதினமாய் இவ்விடத்திலே அமைந்திருக்கக்கூடியது என்று மாசமும் நேர்பட்டது. அதான் ராமனுடைய வந்து பட்டாபிஷேக மாசத்தை போல இவருக்கும் சித்திரையில் சித்திரை நாள் நேர்பட்டது இவ்விடத்திலே. சீராரும் என்கிற இது சித்திரைகள் 2க்கும் விசேஷமாக கொள்வது. சீராரும்னு சொல்றாலே 2 சித்திரைக்கும் விசேஷமாக கொள்வது. எது? சித்திரைன்றது ஒண்ணு மாசம், மற்றொன்னு நட்சத்திரம். சித்திரையில் சித்திரை நாள், ஆனால் 2க்கும் விசேஷம். அதனால சீராரும் சித்திரை மாசம், சீராரும் சித்திரை நட்சத்திரம் என்று கொள்ள வேண்டும். அப்படி அன்வயம் பண்ணணும்ன்றது. சித்ரா நட்சத்திரம் பவதி, சித்ரா நட்சத்திரம் இருக்குன்னு ஸ்ருதி வாக்கியமே தெரிவிக்கும். சித்ரா நட்சத்திரம் பவதி என்று ஸ்ருதி பிரசித்தமான திவசங்களே, ஸ்ருதியிலே வந்து ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய நாள் இதுன்னு காட்டுகிறார்கள். இதுதான் திருவூரல் கொண்டருளும்படி பெரிய திருநாளுமாய் இருக்கும். திருவூரல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சித்ரா பௌர்ணமி அநேகமா வந்து இந்த மதுரகவி ஆழ்வாருடைய வந்து திருநட்சத்திரம் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் வரும். அவன் நிறைய பேர் சேவிச்சிருப்பான். பெருமாள் தேவபெருமாள் வந்து சித்ரா பருவத்துக்கு போயிட்டு நேரம் வந்து ஆழ்வார் சந்திக்கு தான் எழுது. ஆழ்வார் சந்தில 7 தான் மதுரகவி ஆழ்வார் சாந்தன முடியும் சித்ரா நட்சத்திரத்துல. அப்படி இருக்கக்கூடியதா இருக்கு. அதனால திருவூரல்னு சொல்லக்கூடிய என்ன உற்சவம்னா, அந்த சித்ரா பௌர்ணமியிலே நடக்கக்கூடிய உற்சவத்துக்கு தான் வந்து திருவூரல்னு திருவூரல் இதுன்னு உற்சவம் பேர் அதுக்கு. இதுதான் திருவூரல் கொண்டருளும்படி பெரிய திருநாளுமாய் இருக்கும். அவன் தேவபெருமாள் ஏழக்கூடிய பாலாத்துல அந்த இடத்துக்கு பேர் திருவூரல் தான் பேரு. அந்த இதுல இறங்கி பிரம்மாராதனை மாறுது பாலாத்துல, அதுக்கு பேர் திருவூரல் தான் பேரு. திருவூரல் கொண்டருளும்படி பெரிய திருநாளுமாய் இருக்கும் என்று தெரிவிக்கிறார். அதான் இவர்தான் பெரியவர் சீரை எய்தற்கரிய மறைகளை 1000 இன்தமிழால் செய்தற்குலையில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்குறையும் பெய்தற்கிசையும் பெரியவர் சீரை என்று அந்த இடத்துல வந்து மதுரகவி ஆழ்வாருடைய ஆட்பட்ட மதுரகவி ஆழ்வாருடைய திருவடிக்கு ஆட்பட்டவர் ராமானுசன் என்று சொல்லுகிறார். அப்போ அவரை மதுரகவி ஆழ்வாரை என்ன வார்த்தைகளால் நிர்தேசம் பண்ணுகிறார்னா பெரியவர் சீரை என்று தெரிவிக்கிறார். இப்பதான் பெரியவர் சீரை என்னும்படியான மகாத்மாவிரே, அதாவது ராமானுஜருக்கே வந்து ரொம்ப வந்து அபிமத விஷயமாய் இருக்கக்கூடியவர் இவர். இப்படி வைலட்சணத்தை உடைத்தான இத்திருநட்சத்திரத்தை, ரொம்ப வைலட்சணம் உடையது இந்த திருநட்சத்திரம், வாருலகில் மத்துள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் இந்த பூலோகத்திலே உண்டபோது ஒரு வார்த்தையும் உண்ணாத போது ஒரு வார்த்தையும் சொல்லுவார் 10 பேர் என்னும்படியான ஆழ்வார்கள் 11 இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்த மாதங்கள் நாள்கள் ஆன அந்த திருநட்சத்திரங்களிலும். மேல எடுத்து அவர் பிரமாணத்தை கீழே எடுத்து காமிச்சிருக்காங்க. உண்டபோது ஒரு வார்த்தையும் உண்ணாத ஒரு வார்த்தையும் சொல்லுபவர்கள் 10 பேர் உண்டுன்னு ஆழ்வார்களை சொல்லி, அப்படிப்பட்ட ஆழ்வார்களுடைய அவதாரம் கீழே சொல்லக்கூடிய காலத்தில் எப்படி சொன்னார்? அந்த விழா நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்கன்னு சொன்னாரோ இல்லையோ, அதே போல அவருடைய அவதார பிரயோஜனம் என்னன்னா இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்தார்கள் அப்படின்னு. அப்படிப்பட்ட நாள்களிலும் இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்த மாதங்கள் நாள்கள்னு அதனுடைய பெருமையை சொல்லக்கூடிய காலத்திலே அதை காட்டிலும் பெருமை வாய்ந்தது இது அப்படின்னு சொன்னதுக்கு உற்றதமக்கு என்ன நெஞ்சேயோ, அதை காட்டிலும் சீரியதுன்னு நெஞ்சே நீ நினைத்துக்கொள். மதுரகவி சொல்படி எதனால அப்படின்னா, மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம். ஆச்சாரிய அபிமானம்னு சொல்லக்கூடிய அந்த நிஷ்டையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அவர் சொல்லது தானே, மேவினேன் அவன் பொன்னடி மைமையே தேவமத்தரியன் குருகூர் நம்பின்னு சொன்னது அவர் நிலையாக இருக்குது. அப்போ மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம் என்று சொல்லும்படியாய் ஆச்சாரிய நிஷ்டையிலே இழிந்திருக்கக்கூடிய மதுரகவியார்
அப்படி இருக்கக்கூடிய நம்ம மதுரகவியாருடைய ஸ்வரூபத்துக்கு சேர்ந்தது என்று மனசே புத்தி பண்ணு. அப்போ என்ன அப்படின்னா, ஆழ்வார்கள் திருநட்சத்திர காட்டிலும் மதுரகவி ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் ரொம்ப உயர்ந்ததுன்னு நஞ்சே புத்தி பண்ணுன்னு தெரிவிக்கிறார். உற்றதும் உன் அடியாருக்கு என்ன கடவுதிலே, உற்றது முன்னடியாருக்கு என்ன கடவுதிரன்னா திருமங்கை ஆழ்வார் தெரிவிச்ச பாசனம். திருக்கண்ணபுர தெம்பெருமான் இடத்துல இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் கேட்டார். அந்த திருமந்திரத்துல சொல்லக்கூடிய அர்த்தங்கள்ல காட்டக்கூடிய இதுல பார்க்கும்போது இந்த அகார வாச்சியத்தாலே ஜெகத் ரட்சகன் ஜெகத்காரணனா இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த மகார வாச்சியனா இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு என்ன சொல்றாங்க, சுவாமியா இருக்கக்கூடிய இல்லை அப்படி சொன்னோம்னா மகார வாச்சியனான ஜீவாத்மா அந்த எம்பெருமானுக்கு எல்லா வித அடிமைப்பட்டவன் அவனுக்கு அப்படின்னு காட்டக்கூடிய காலத்திலே அகாரத்திலே என்ன பண்றார், ரட்சணத்துல பிராட்டிக்கும் சம்பந்தம் பங்கு இருக்கிறதுனால அதுல பிராட்டி இது அனுசந்தேயம் தெரிவிக்கிறார்கள். அப்படி காட்டக்கூடிய காலத்துல என்ன பண்றார், மேல இந்த இடத்துல அப்படியோட இருந்தா போராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், பாகவத சம்பந்தத்தையும் அந்த இடத்துலயே நீட்டிக்கிறார்கள். அதை அந்த இதுவா அடிபணியக்கூடியவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அகார வாச்சினான எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் மட்டும் இல்ல, அவன் யார் இருக்கா அடிபனா பகவத் சேஷத்துவமே அவனுக்கு அது வரைக்கும் அந்த பரியந்தம் அவனுக்கு அந்த இடத்துல அவனுக்கு ஆபிமுக்கியம் இருக்கும். அவர்கள் திறத்திலே ஆட்பட்டவனாய் இருப்பான். அதான் உற்றது உன் அடியார் கடிமை. கீழே சொல்ல போற அதே பாசத்துல அடுத்த பாசத்துல, ஆனால் அடியன் ரொம்ப ஜாஸ்தி சொல்றேன். அப்படி சொல்லி உற்றது முன் அடியார் கடிமை என்ன கடவுதிரே என்று சொல்லி இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நிறுத்துகிறார். வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி சைக்கலையை வார்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளி செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பயம் தேர்ந்து. மதுரகவி ஆழ்வார் திருவவதாரம் பண்ண அவருடைய சித்திரை நாளுடைய பெருமை எல்லாம் அதை ரொம்ப வீறுபடைத்தது. நெஞ்சே அறிந்து கொள் நீ அப்படின்னு எல்லாம் கீழ்பாசுரத்துல தெரிவிச்சிட்டார். இப்போ இந்த பாசுரத்துல மதுரகவி ஆழ்வார் அவராலே அருளி செய்யப்பட்ட கண்ணினுன் சிறுத்தாம்பு அப்படின்ற திவ்ய பிரபந்தம். அப்படிப்பட்ட அந்த திவ்ய பிரபந்தத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டா, வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல் அந்த திருமந்திரம் திருவட்டாட்சர மகாமந்திரத்திலே மத்தியமமா இருக்கக்கூடிய நவபதத்தை போலே விளங்கக்கூடியது, அதனுடைய அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது இது என்று காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கண்ணினுன் சிறுத்தாம்பை சீர்த்த மதுரகவி சைக்கலை அவராலே ரசிக்கப்பட்டது நிர்மாணம் செய்யப்பட்டது எதுனா இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு. அப்படிப்பட்ட அந்த கண்ணினுன் சிறுத்தாம்பை ஆர்த்த புகழ் ஆரியர்கள் என்று சொல்லும்படியாய் பெரும் புகழை படைத்தவர்களாய் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் தாங்கள் அந்த அருளி செயல் நடுவே சேர்வித்தார்கள். கீழே காட்டக்கூடிய இடத்துல நம்ம சொன்னோம், ஆச்சாரியர்களை ஒரு தனி கோட்டியா நம்ம பிரதம பருவ நிஷ்டர்னு சொல்லிட்டோம். அப்போ பிரதம பருவ நிஷ்டர்கள் அருளி செயல்கள் தான் திவ்ய பிரபந்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல ஆச்சாரியர்கள் பார்த்தார்கள், ஐயோ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய இதை காட்டக்கூடிய காலத்துல நமப்பத விவரணமாக இது இருக்கக்கூடிய திருவட்டாட்சர மகாமந்திரத்தினுடைய மத்தியோபதமாக இருக்கக்கூடிய நமஸ்தனுடைய விவரணமா இது இருக்கு. அதனால இதனுடைய சீர்மை கருதி பெருமை கருதி ஆச்சாரியர்கள் என்ன பண்ணார்கள்னா இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பை கொண்டு போய் திவ்ய பிரபந்தத்திலே ஒரு இதுவாக அங்கமாக வைத்தார்கள். அப்ப கண்ணினுன் சிறுத்தாம்புன்னு சொல்லக்கூடியது திவ்ய பிரபந்தத்திலே ஒரு இதுவாக இருக்கக்கூடியது ஒரு பிரபந்தம் என்று காட்டுகிறார். வாய்த்த சொரூப அனுரூபமான திருமந்திரத்தில் மத்தியமமாம் பதம் போல் மத்தியில் இருக்கும் நமப்பதம் போலே சீர்த்த வைபவத்தை உடைய மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த கலையை பிரபந்தமான கண்ணினுன் சிறுத்தாம்பை ஆர்த்த நிறைந்த புகழ் வைபவத்தை உடைய ஆரியர்கள் தாங்கள் பூர்வாச்சாரியர்கள் அருளி செயல் நடுவே ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களுக்கு மத்தியிலே தாற்பயம் அதன் அபிப்பிராயத்தை தேர்ந்து அறிந்து கொண்டு சேரும்படி செய்தார்கள். இப்ப மேல சொல்கிறார் வியாக்கியானத்தினால, இனி அருளி செயல்களுக்கு அர்த்த நிரூபணம் பண்ணும் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களாலே அருளி செயல்களெல்லாம் அருளி செய்யப்பட்ட ஆயிடுத்து. இப்போ அதுக்கு அர்த்தம் தெரியணுமே உலகத்துல, அதுக்காக ஆச்சாரியர்கள் என்ன பண்றார், அந்த அருளி செயலுடைய அர்த்தங்களை எல்லாம் வியாக்கியானங்கள் மூலமாக பிரகாசப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட நிரூபணம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்கள் என்ன பண்றார், இவருடைய திவ்ய பிரபந்தத்தின் அர்த்த கௌரவத்தை ஆராய்ந்து இவருடைய இந்த இடத்துல மதுரகவி ஆழ்வாருடைய அர்த்த கௌரவத்தை அந்த கண்ணினுன் சிறுத்தாம்பனுடைய அர்த்த கௌரவத்தை ஆராய்ந்து அருளி செயலின் இடையிலே இதை ஸ்தாபித்தபடியை சதிருஷ்டாந்தமாக அருளி செய்கிறார். ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பன் சொல்லக்கூடிய பிரபந்தம்
ரொம்ப சீரிய பிரபந்தம், பெருமை வாய்ந்தது, இதனுடைய இது அருளிச்செயல்ல ஒரு பாகமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இதனுடைய அர்த்த கௌரவத்தை நினைத்து அதிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்படிப்பட்ட எப்படி அந்த சேர்த்த பெருமையை சதுருஷ்டாந்த ஒரு உதாரண முகத்தாலே மாமுனிகள் புலராஞ்சியர் சுவாமி இந்த இடத்துல தெரிவிக்கிறார். வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல் என்று இது வாய்க்கையாவது. வாய்த்தான்னு சொல்றீங்களே, வாய்த்தான வாய்க்கிறதுனா என்ன அப்படின்னு மேல ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போ சப்தபூர்த்தியும் அர்த்தபூர்த்தியும் உடைத்ததாகையாலே இந்த கண்ணினும் சார்த்தான் எப்படி இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய சப்தங்களே ரொம்ப இனிமையா இருக்கு. அதனால சப்தபூர்த்தி உடையதாய் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அதனால சப்தபூர்த்தி மட்டும் இருந்தா ஒரு கிரந்தம் இதுவாயிடுமானா அதுக்கு அர்த்தமும் சிறந்து இருக்க வேண்டுமே. அப்படிப்பட்ட சீரிய அர்த்தம் கொண்டதா இருக்கு. அதனால அர்த்தபூர்த்தியும் அதனிடத்துல இருக்கிறது. இரண்டையும் உடைத்தா இருக்கையாலே ஸ்வரூபத்துக்கு அனுரூபமாயிருக்கை. அது மட்டும் இல்ல, சப்தபூர்த்தியும் அர்த்தபூர்த்தியும் இருந்துட்டா அது இதுவாயிடுமா அப்படின்னா எவ்வளவோ காவியங்கள் அந்த மாதிரி லௌகிக காவியங்கள்லாம் எவ்வளவோ இருக்கு. அப்படிப்பட்ட காவியங்கள்லாம் நமக்கு பேற்றை பெற்று தந்தணுமா? இல்லை. அந்த ஸ்வரூபத்துக்கு அனுரூபமா இருக்குமானா இருக்காது. ஆனால் இந்த கடுங்கன் செலுத்தாமன்னு சொல்லக்கூடிய பிரபந்தமானது சப்தபூர்த்தியும் அதுல இருக்கு, கேட்கறதுக்கும் பிரம்யமாகவும் இருக்கு, அர்த்தபூர்த்தியும் அதுல இருக்கு, அர்த்தங்களும் இனிமையாக இருக்கு, அது ஸ்வரூபத்துக்கும் அனுரூபமாக இருக்கிறது. அதாவது எம்பெருமானுக்கே, அதாவது ஆச்சாரியர்களுக்கே அடிமைப்பட்டவர், பாகவதர்களுக்கே அடிமைப்பட்டவர் என்ற ஸ்வரூபத்தை நன்று தெற்றென காட்டக்கூடியதா இந்த பிரபந்தம் விளங்குகிறது என்றுதான் இந்த இடத்துல காட்ட வந்த விஷயம். சர்வம் அஷ்டாட்சர அந்தஸ்தம் என்றே பெரிய திருமந்திரத்தின் பெருமை. சர்வம் எல்லாம் என்ன காட்டுறாருன்னா சர்வம் அஷ்டாட்சர அந்தஸ்தம், அதாவது வேதத்துல இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தோம்னா கூட இந்த திருமந்திரம்னு சொல்லக்கூடியதுல இந்த இதுல திருமந்திரத்துல இருக்கு அப்படின்றதான் இந்த இடத்துல காட்ட வந்த விஷயமா இருக்கு. சர்வம் அஷ்டாட்சரம் அந்தஸ்தம், அதுக்குள்ளே இருக்கக்கூடியது, இந்த வேதத்தில் இருக்கக்கூடியது என்றே பெரிய திருமந்திரத்தின் பெருமை என்று காட்டுகிறார். இப்போ மந்தாரம் திராயத இது மந்திரஹா என்கிறபடியே தன்னை அனுசந்திப்பாரை சம்சாரத்தில் நின்றும் உத்தரிப்பிக்கும் அதாயிருக்கை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்போ திருவட்டாட்சரம் மகா மந்திரம்னு சொல்றோமே, பெரிய திருமந்திரம்னு சொல்லுவேன். மந்திரம்னு சொல்லக்கூடியது என்ன தன்மையாக மந்தாரம் திராயத்தை இது மந்திரஹா அப்படின்னு ஒரு விற்பத்தியை காட்டுகிறார்கள். அது என்ன மந்திரம்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணணும்னா அதை அனுசந்திக்கக்கூடியவனுக்கு என்ன பண்ணணும்னா அவனை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். அதான் தெரிவிக்கிறார். மந்தாரம் திராயத்தை இது மந்திரஹா என்பதை தன்னை அனுசந்திப்பாரை சம்சாரத்தில் நின்றும் உத்தரிப்பிக்கும், சம்சாரத்திலேருந்து மேல தூக்கி கொடுக்கக்கூடியதா இருக்கும். சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரம் என்றே அருளி செய்திருக்கு. மோட்சப்படியில் சொல்லக்கூடிய காலத்திலேயும் இதுக்கு விசேஷம் விடக்கூடிய காலத்திலேயும் திருமந்திரத்துக்கு சம்சார நிவர்த்தகம், சம்சாரத்திலிருந்து நம்மை வெளியேற்றக்கூடியதாய் கரையேற்றக்கூடியதாய் இருக்கக்கூடியது இந்த திருமந்திரம். அதாவது முதல்ல இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா திருமந்திரத்தினுடைய பெருமை எல்லாம் சொல்லிட்டு அந்த திருமந்திரத்தினுடைய பெருமை எவ்வளவு பெருமையை நாம் சொல்லி பார்த்திருக்கிறோமோ அப்படிப்பட்ட பெருமைகள் எல்லாம் கண்ணினும் சிறுத்தாமல் இல்லை இன்னென்ன வகைகளாலே இருக்குன்னு காட்ட போறாரு. செய்தொன்று சத்திய சம்சார நாசனம் என்ன கடவுதிரே. சத்தியன்னா உடனே சத்திய சம்சார நாசனம், சம்சாரத்தை நாசம் செய்யக்கூடியதா இருக்கு. அப்படின்னா என்ன இருக்குன்னா சம்சாரத்தை நாசம் பண்ணக்கூடியதா இந்த உலக வாழ்க்கையே நமக்கு அதுல இருந்து பற்றை அறுத்து கொடுக்கக்கூடியதா இருக்கு, உடனே அறுத்து கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. என்ன கடவுதிரே. மத்தியமமாம் பதம் போல் அதில் மத்திய பதம் உண்டு, அதில் மத்திய பதம் உண்டு நமசு அந்த பதம் போலே. எப்படி அப்படின்னு காட்டுறாரு. மத்தியமமா பதம் போல் மத்தியமா இருக்கக்கூடிய திருமந்திரத்துல இருக்கக்கூடிய மத்தியமமா இருக்கக்கூடிய பதம் போலே சத்திய சர்வம் சம்சார நாசனம் போக்கி கொடுக்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா எதனால நமசுன்னு சொல்றாருன்னா நமசானதான் அந்த விரோதியை எல்லாம் கழிக்கக்கூடியதா இருக்கிறது மேல காட்ட போறாரு. அதுதான் ஸ்வரூப உபாய புருஷார்த்த விரோதி நிவர்த்தகுமாய். அதாவது திருமந்திரத்துல இருக்கக்கூடிய நமசானது எப்படி இருக்குன்னா ஸ்வரூபம், உபாயம், புருஷார்த்தம் இந்த மூன்றுக்கும் ஒரு விரோதி ஏற்படும். அந்த திருமந்திரமே என்னன்னா காட்டக்கூடிய என்ன அனன்யாரக சேஷத்துவம், எபெருமானுக்கே அடிமைப்பட்டவன்றது ஒண்ணு. அனன்ய சரணத்துவம், அவனை ஒழிந்த வேற யார் இடத்துலயும் உபாயமாக பற்றுவதில்லை. அனன்ய போக்கியத்துவம், அவனே எனக்கு போக்கிய வஸ்து, அவனை தவிர எனக்கு வேற எதுவும் அனுபவமே கிடையாது. மூன்று விஷயங்கள் தான் திருமந்திரத்திலே நம்ம இதுவாக கொள்ளக்கூடிய விஷயம். அப்போ அப்படி கூட இருக்கக்கூடிய அந்த மூன்று விஷயத்துக்கும் ஒரு விரோதி ஏற்படுறது. அந்த விரோதியை நிவர்த்திக்கக்கூடியதா இருக்கு. விரோதி என்னன்றது கீழே சொல்ல போறாரு. இப்ப மேல சொல்லக்கூடிய காலத்துல என்ன சொல்றாரு, அந்த விரோதியை போக்கக்கூடியதா இருக்கிறது நமசு என்று தெரிவிக்கிறார். விரோதி நிவர்த்தகமாய் ஸ்வரூபோபாய புருஷார்த்த பிரதிபாதகமாய்.
அது மட்டும் இல்ல, அப்போ விரோதியை போக்குறதுன்னா அப்போ நண்பன் யார் என்று சொல்லணுமே அப்படின்னு கேட்டா, சொரூபம் என்ன, உபாயம் என்ன, புருஷார்த்தம் என்ன, அதையும் காட்டக்கூடியதா இருக்குது. பிரதிபாதகமாய் காட்டுகிறார். சித்தே ததீய சேஷத்வே சர்வார்த்தா சம்பவந்தி என்னும்படியான ததீய பாரதந்திரத்தையும் உடைத்தாயிருக்கும். அதாவது இது எங்க போய் நிற்கும் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுக்கு ஆட்பட்டவன் இல்ல, இதுக்கு மேல தெரிவிக்கிறது சித்த ததிய சேஷம், ததிய பாரதந்திரியம். பாரதர்கள் திறத்தில் வரைக்கும் அந்த பாரதந்திரியத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும்னு காட்டுகிறார்கள். ததிய சேஷத்துவம் கிடைத்தால் அனைத்து பொருள்களும் கிட்டும் என்று தெரிவிக்கிறார். இதுக்கு முன்ன போறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரே ஒரு சுவாமியினுடைய ஒரு சின்ன இந்த திருமந்திரத்தினுடைய ஒரு சின்ன விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கார். ரொம்ப அற்புதமா இருக்குது. அதை அப்படியே வாசிக்கிறேன். இந்த புஸ்தகத்துல இல்லை, அப்படின்னு வாசிக்கிறேன். அது என்னன்னா, இந்த பாசுரத்தினுடைய மேல கொண்டு இருக்கக்கூடிய தெரிவிக்கக்கூடிய அர்த்தங்களை நாம் உணர்வதற்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். திருமந்திர பிரகரணம், இந்த பிரகரணத்துக்கு விட்டு இருக்கிறது மட்டும் மாட்டேன். அதாவது திருமந்திரத்தை பத்தி சொல்ற. இந்த மந்திரத்தில் முதல் பகுதி ஓம் என்னும் பிரணவம், அகாரம் உகாரம் மகாரம் ஆகிய 3 எழுத்துக்கள் சேர்ந்து ஓம் என்ற ஒரே எழுத்தாயிற்று. சகல ஜகத்துக்கும் காரணபூதனும் சர்வ ரட்சகனுமான எம்பெருமானை சொல்லுகிறது அகாரம். அகாரவாச்சன் அகாரார்த்தோ விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானை காட்டுகிறது. அவனுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்டா, அவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, ஜெகத் காரணம். இந்த உலகத்தெல்லாம் தோன்றுவதற்கு அவனே காரணனாய் இருக்கிறான். அவனே இந்த உலகத்தை காக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால சகல ஜெகத்காரணன் சர்வ ரட்சகனாய் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன பண்றான்னா, ஸ்ரீ மகாலட்சுமியோடு கூடியிருந்தே ரட்சண தொழிலை நடத்த வல்லவனாதலால் இந்த அகாரத்திலே பிராட்டியம் சேர்ந்து அனுசந்திக்க வேணும் என்று நூல் கொள்கை என்று தெரிவிக்கிறார். அப்ப இதுல ஸ்ரீ சம்பந்தம் அனுசந்தேயம் தெரிவிக்கிறார். புலலாச்சாரத்தினுடைய மோட்சப்படியில இந்த ஸ்ரீ சம்பந்தம் அனுசந்தேயம் அனுசந்திக்க வேணும் என்று தெரிவிக்கிறார். இப்போ மூலத்துல இல்லானாலும் இதை கொள்ள வேண்டியதுன்னு காட்டுகிறார். அகாரத்தின் மேல் 4ஆம் வேற்றுமை உருவு ஏறி இருந்து அது வேதத்துக்கு உரிய இலக்கணத்தினால் லோபம் அடைந்து விட்டது. அந்த மூன்று பதங்கள், இந்த 3 அக்ஷரங்கள் பார்த்தோம், அகாரம் உகாரம் மகாரம். அதனால காட்டப்பட்டவன் இந்த எம்பெருமானான பகவான், அவன் தான் அகார வாச்சியனான பகவான். ஆனால் அந்த அகாரத்து கூட என்ன இருக்குன்னா, ஒரு 4ஆம் வேற்றுமை இக்கு அப்படின்னு சொல்லும்படியா அவனுக்கு இவனுக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு 4ஆம் வேற்றுமை உருவு. அது அந்த இடத்துல தொக்கி நிக்கிறது. ஆனா நமக்கு கண்ணுக்கு நேரம் தெரியாது. சில இடங்கள் அது லோபம் அடைகிறதுன்ற அதை என்னன்னா, அந்த இலக்கண சாஸ்திரம், அந்த வடமொழி இலக்கணத்தின்படி வியாக்கரண சாஸ்திரத்தின்படி என்னன்னா, அது லோபம் அடைந்திருக்கு, மறைந்து போயிருக்கு, நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கும் ஒரு அர்த்தத்தை காட்டணும், அதுக்காக அது சொல்ற அந்த இலக்கண விஷயத்தை. இதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, உரிமைப்பட்டிருத்தல் சேஷத்துவம் ஆகும் என்று காட்டுகிறார். அத ஆயான்றதுல இதுல 3ஆவதான எழுத்தானிய மகாரம். அகாரம் சொல்லிட்டார், ஆயா சொல்லிட்டார், மகாரம் கடைசியா இருக்கக்கூடியது அந்த இதுல ஓம்ல இருக்கக்கூடியது மகாரம். 3ஆவது எழுத்தாகிய மகாரத்திற்கு அறிவுள்ளவனான சேதனனாகிய ஜீவாத்மா அர்த்தம். ஆதலால் ஜீவாத்ம ராசிகள் எல்லாம் பகவானுக்கும் பிராட்டிக்கும் சேஷப்பட்டவை என்றதாயிற்று. என்ன காட்ட வந்து 3 விஷயங்கள் சொல்லிட்டார். அகாரம் பகவான் இருக்கக்கூடியவன், அந்த பகவான் அந்த அகாரத்திலே பிராட்டியும் சேர்த்து ஜெகத் ரட்சணத்துல அவளுக்கும் சம்பந்தம் இருக்குன்றதுனால அவளையும் சேர்த்து சொல்லிட்டான். அதுக்கு மேல ஒரு மறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை உருவு அந்த இடத்துல ஆயான்னு சொல்லக்கூடிய ஒரு உருவு இருக்கு. அது இவனுக்கே அப்படின்னு காட்டக்கூடியதா இருக்கு. அந்த மகாரம்னு சொல்லக்கூடியது சேஷப்பட்டவன் எம்பெருமான். அப்போ ஆகக்கூடிய என்ன தெரியும், இந்த ஜீவனானவன் எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவன் அப்படின்ற அர்த்தத்தை இந்த 3 விஷயங்களாலே, இந்த 3 அக்ஷரங்களாலே காட்டப்பட்டது. இடையில் இருக்கின்ற உகாரத்தின் பொருள் யாதெனில், நடுவில் ஒரு உகாரம் இருக்காது, இன்னும் சொல்லலையே, அது என்ன அப்படின்னு கேட்டா, வடமொழியிலே அவதரண பொருள்னு சொல்வார்கள், தமிழ் மொழியிலே பிரிநிலை பொருள் என்று சொல்வார்கள். அவனுக்கே அப்படின்னு ஏவகாரம் ஒன்று வருது இல்லையா, அதுதான் அது காட்டக்கூடிய என்ன, ஸ்ரீமன் நாராயணருக்கு தவிர மற்ற எவருக்கும் சேஷப்பட்டவன் அல்லன் என்றதாக தெரிவித்து, உலகில் ஒருவனுக்கு உரியவன் ஆனவன் மற்றும் பலருக்கு உரிமைப்பட்டிருத்தலை காணான் என்றோம். ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு ஆபீஸ்ல உத்தியோகம் பண்றாருன்னா முதலாளிக்கும் கட்டுப்பட்டவராயிருக்கார், வீட்டில் வராரு, குடும்பத்தில் இருக்க பெரியவர்கள் இருக்கார்கள், அப்பா அம்மா இருக்கார், அவர்களுக்கு கட்டுப்பட்டவராயிருக்கார். அப்போ எல்லாருக்கும் பல பேருக்கு உரிமைப்பட்டவராக இருக்கார் அப்படின்னா அது லௌகிக வாழ்க்கையில இதுவா இருக்குமே தவிர, வைதிகமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை எம்பெருமான் விஷயத்திலே நான் இவருக்கும் அடிமை அவருக்கும் அடிமைன்னு சொன்னா அதை கண்டு சகித்து கொண்டு எம்பெருமானாலே இருக்க முடியாது.
ரெண்டாவது என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய பண்ணக்கூடிய கிருபைகளுக்கெல்லாம் நாம எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம பண்ணக்கூடிய எதுவும் நம்ம ஸ்வப்பிரவிருத்தி எதுவும் பண்ணக்கூடாது. ஸ்வப்பிரவிருத்தி விரோதின்னு தெரிவிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நாமும் எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்தவரா இல்லை உன்னை தவிர இன்னொருத்தர் இது பண்றான்னா அப்படியும் கிடையாது. சொரூப சரணாகதி லட்சணமும் கிடையாது. ஆகிஞ்சன்யம் அனன்யகதின்னு தெரிவிக்கிறார்கள். ஆகிஞ்சன்யனா கைமுதல் ஒண்ணும் இல்லை, அதனால அனன்யகதினா வேறு கதியும் இல்லை, உன்னை விட்டா வேற புகழும் இல்லை என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது தானே. அப்போ இவனுக்கும் உரியவன் நானு அவனுக்கும் உரியவன் நான், அந்த அனன்ய கதித்துவம் போயிடுறது. அப்போ சரணாகதனுடைய லட்சணமே போயிடுது. அப்படி சரணாகதி பலிக்கும் பலிக்காது இல்லையா? அதனால சொல்றார், உலகில் ஒருவனுக்கு உரியவனானும் மற்றும் பலருக்கு உரிமைப்பட்டிருத்தலை காணான் என்றும் இங்கும் அப்படி அல்லாமல். அந்த மாதிரி இந்த லோகத்துல இருக்கான், இந்த இடத்துல அப்படி கிடையாது. நாராயணனுக்கு சேஷப்பட்டவன் நாராயணனுக்கே அன்றி மற்றொருவனுக்கும் சேஷப்பட்டவன் அல்லன் என்றதாயிற்று. இதுதான் உகாரத்தினே தேறின பொருள். ஆக பிரணவத்தினால் எம்பெருமானுக்கே உரிமைப்பட்ட தன்மையும் பிறர்க்கும் தனக்கும் உரிமைப்படாத சுதந்திரன்னு சொல்லிக்க முடியாது, தனக்கும் உரிமைப்படாத தன்மையும் சொல்லிற்று. அதனால நமப்பதம் சொல்றார். நமஹா என்பதும் நாராயணாய என்பதும் நிற்கிறது மேல. இவை மந்திரசேஷம் எனப்படும். மந்திரசேஷம்னா என்ன? சேஷம்னா மீதி இருக்கக்கூடியது. அந்த திருமந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம்காரத்து போயிடுத்துனா மீதி இருக்கக்கூடியது சேஷமா இருக்கணும், மந்திரசேஷம் எனப்படும். இதனால் கீழ் பிரணவத்தில் ஓம் என்றதில் சொன்ன பொருளை விவரிக்கப்படுகிறது. அதனுடைய விவரணமாக தான் இது இருக்கிறது. நமஹா என்பதனால் விரோதி கழிக்கப்படுகிறது. முக்கியமா இப்ப நமக்கு இந்த பிரகடனம் தெரிய வேண்டும் நம பதத்தை பத்தி தான். நமஹா என்பதனால் விரோதி கழிக்கப்படுகிறது. 3 வகையான விரோதிகள் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா, சொரூப விரோதி என்றும் உபாய விரோதி என்றும் புருஷார்த்த விரோதி என்றும் விரோதிகள் 3 வகைப்படும். அகங்காரமாக மமகாரங்களோடு கூடியிருக்கும் நிலை சொரூப விரோதி எனப்படும். அந்த நிலையை ஆழ்வார் யானே என்னை அறியகிலாதே யானே எந்தனதே இருந்தேன், ஆழ்வாரே வந்து இது பண்ணார். ஒரு காலம் நான் அப்படிதான் இருந்தேன் என்று பாசுரத்தால் அனுசந்தித்து காட்டினார். இன்னொரு இடத்துல காட்டுகிறார்கள், இந்த விரோதி கழிந்த நிலையை யானே நீ என் உடைமையும் நீயே அப்படின்ற ஒரு பாசுரத்தால் அவரே ஆழ்வாரே காட்டியிருக்கிறார். அதுக்கு மேல இனி தன்னை காப்பாற்றிக் கொள்ளதான் முயற்சி செய்கை உபாய விரோதி. என்ன நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சுரக்ஷணத்துல நான் இழிகிறேன் அப்படின்னா என்ன ஆகும்? எம்பெருமானை ஒழிந்த உபாயத்திலே நம்ம உபாயாந்தரத்திலே இழிய ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னு நினைக்கிறார். அது கழிந்த நிலை என்ன சொல்றார்? களைவாய் துன்பம் களைவாதொழிவாய் களைகன்மத்திலேன்னு தெரிவிக்கிறார். நீ துன்பத்தை களைந்தாலும் களையாட்டியும் போ, ஆனால் எனக்கு கதி நீதான் என்று யார் உபாயம் நீதானே அவன் இருக்கிறானோ அதுதான் இந்த உபாய விரோதி கழிந்த நிலை என்று காட்டுகிறார்கள். நம்ம துன்பத்தை எம்பெருமான் தீர்த்தாலும் தீர்க்காவிட்டாலும் ஒரு விதமான முயற்சியும் செய்யலாம் என்றிருக்கையே உபாய விரோதி கழிந்த நிலையாகும். புருஷார்த்த விரோதி என்று சொல்லக்கூடியது பலனை அனுபவிக்கும் போது அதனால் நான் ஆனந்தப்படுகை. எவ்வளவு அருமையா நான் கைங்கரியம் பண்ணியிருக்கேன், எவ்வளவு அழகா நான் புஷ்பம் கட்டியிருக்கேன், எவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்கேன், இது நம்ம பார்த்து ஆனந்தப்படக்கூடாது, அதை பார்த்து எம்பெருமான் ஆனந்தப்படணும் இல்லையா? அந்த எம்பெருமான் அடையக்கூடிய ஆனந்தத்தை பார்த்து நாம் ஆனந்தப்படலாம். அதுதான் வந்து இதுக்கு இந்த விரோதின்னு தெரிவிக்கிறார், பல விரோதின்னு தெரிவிக்கிறார். அது இவனுக்கும் தகாது. அந்த ஆனந்தம் எம்பெருமானுடையதே என்று கொண்டிருக்கை புருஷார்த்த விரோதி கழிந்த நிலையாகும். ஆக 3 விரோதிகளின் கழிவும் நமஹா என்னுவதில் தெரிவிக்கப்படும். நமப்பதத்தாலே வந்து இப்ப காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த 3 விரோதி கழியிறது அப்படின்றது இந்த பிரகரணத்துக்கு சேர இருக்கணுமே அப்படின்றதுக்காக. ஏன்னா இந்த இதுல இல்ல மாமணிகள் வாக்கியானம்னா இன்னும் கொஞ்சம் வந்து இவ்வளவு சரளமா இருக்காது. சரி, அதனால சுவாமியோடைய இது வந்து திருவந்தார்த்த பொருள்னு ஒன்று போட்டிருந்தார், அதை பார்த்து சரி இது பண்ணுவோம். அப்போ சித்தே ததீய சேஷத்வே சர்வார்த்தா சம்பவந்திகி என்னும்படியான ததீய பாரதந்திரத்தையும் உடைத்தாய் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுட்டாரு. அப்போ எங்க போய் இருக்கும்னா, எபெருமானுக்கே உடைமைப்பட்டவன் சொல்லக்கூடியது இந்த பாகவதர்கள் வரைக்கும் வந்து இழுத்துட்டு போவாங்க. பாகவத சேஷத்துவ பரியந்தம் அதை இழுத்து கொண்டு செல்லும்னு காட்டக்கூடிய விஷயமாகத்தான் இவ்விடத்திலே இருக்கிறது. அந்த பதத்தில் அர்த்தமிரே ஸ்வரூபத்துக்கு மிகவும் அனுரூபமானது. அந்த பதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம் தான் ஸ்வரூபத்துக்கு. அந்த பதம்னு சொல்லக்கூடியது நம பதம் இல்லையா? அந்த நமப்பதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம் தான் ஸ்வரூபத்துக்கு, இந்த ஸ்வரூபத்துக்கு ரொம்ப அனுரூபமா இருக்கக்கூடிய, ஸ்வரூபத்துக்கு என்ன கொள்ளத்தக்கதா இருக்கக்கூடியது. அந்த பதம் போலே ஆய்த்து இதுவும் அப்படின்னா கண்ணின்னு சுருத்தாமும் நமப்பதம் போலே என்று காட்டுகிறார். அப்படியே இவர் தாம் ததியானாம் அக்ரேசரஹா, மதுரகவிகள் தெரிவிக்கிறார். ததியானாம் அக்ரேசரஹான்னு தெரிவிக்கிறார். அக்ரேசரம்னா தலைவராக இருக்கக்கூடியவர்கள். அந்த ததியானம்னா அந்த பாகவதர்களிலே அக்ரகண்யராய் முதன்மையாய் இருக்கக்கூடியவர் வந்து மதுரகவி ஆழ்வார் என்று தெரிவிக்கிறார்கள். ததியானாம் அக்ரகண்யரான ஆழ்வாருடைய விஷயத்திலே தப்பா சொல்லிட்டேன், ஆழ்வாருடைய விஷயத்திலே வந்து தலைவராக இருக்கக்கூடியவர். ஏன்னா ஆத்தியசன குலபதின்னு தானே தெரிவிக்கிறார்.
அதனால அந்த பாகவதர்களே தலைவராக இருக்கக்கூடியவர் ஆழ்வார். அப்படிப்பட்ட ஆழ்வார் தரத்திலே இவர் பண்ணக்கூடியது சேஷத்துவம் தெரிவிக்கிறார் என்று. ததியானாம் அக்ரகண்யர ஆழ்வாருடைய விஷயத்திலே சேஷித்வ சரண்யத்துவ பிராபியத்வாதிகளை இரு சொப்பிரபந்தமான கண்ணினன் சிறுத்தாம்பிலே அருளி செய்கிறது என்று காட்டுகிறார். அதாவது ஆழ்வாருடைய விஷயத்துல அந்த ததியர்னு சொல்லக்கூடிய பாகவதர்களே தலைமையானவர் யார் அப்படின்னு கேட்டா நம்மாழ்வார். அப்படிப்பட்ட அந்த நம்மாழ்வார் தரத்திலே என்னன்னா அவருக்கு அடிமைப்பட்டவன் சொல்கிறார், அவருக்கே சரணப்பட்டவன் தெரிவிக்கிறார், அவரே பிராபியமாக அவரே பலனாக உத்தேசி இது பண்ணுகிறான்ற. அதை எங்கே காட்டுகிறான்னா தன்னுடைய பிரபந்தமான கண்ணினும் சிறுத்தாம்பிலே அருளி செய்கிறது என்று காட்டி இது பண்றார். இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். ஏன்னா சாயங்காலம் ஒரு உபன்யாசம் வேற இருக்கிறதுனால இந்த இடத்துல நிறுத்திப்போம். நாளைக்கு மேற்கொண்டு வழக்கம் போல 4 to 8:15 மணிக்கு. ஸ்ரீமதே ரம்யஜா மாதிரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகரஹரியாய நித்யஸ்ரீ நித்யமங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜா மாதிரி முனிமானசவாசினே அண்ணங்கராரியவரியாய நித்யஸ்ரீ நித்யமங்களம். தழை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து.